அசுர ஆற்றலை நேரடியாக உள்வாங்கி அதன் மூலம் மகா சக்கரவர்த்தியாக வளரக்கூடிய உடலோடு நான் பிறந்தேன். ஆனால் அசுர மிருகங்கள் கூட நெருங்க முடியாத ஷூமலை தாவோ பிரிவில் என்னை வைத்து விதி என்னிடம் மிக கொடிய விளையாட்டை விளையாடியது. பிரிவு தலைவரின் உத்தரவின்றி எந்த சீடரும் மலையை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படவில்லை. இந்த பிறவியில் நான் சக்கரவர்த்தி நிலையை அடையவே மாட்டேன் என்று நினைத்தபோது என் சொந்த மூத்த சகோதரர்களே என்னை பிரிவுக்கு துரோகம் செய்ததாக பழி சுமத்தி எண்ணற்ற பயங்கரமான அரக்கர்கள் நிறைந்த அசுர பூட்டு கோபுரத்தில் என்னை அடைத்தனர். அந்த நேரத்தில் ஷூமலையின் பிரம்மாண்ட மண்டபத்தில் ஒரு காலத்தில் என்னை குடும்பம் என்று அழைத்தவர்களே எனக்கு தண்டனை வழங்க கூச்சலிட்ட போது நான் அவர்கள் முன் மண்டியிட்டு கிடந்தேன். என் தந்தையான பிரிவு தலைவர் கூட பிரிவின் கடுமையான விதிகளால் உதவியற்ற நிலையில் முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டியிருந்தது. விரைவிலேயே என்னை ஒரு தொலைதூர பாழ்நிலத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு ஒரு பழங்கால வெண்கல கோபுரம் என்னை விழுங்க காத்திருக்கும் மிருகத்தைப் போல அமைதியாக நின்றது. கனமான இரும்பு கதவு மெதுவாக திறந்தபோது பெரும் அசுர ஆற்றல் அலை நேராக என்னை நோக்கி பாய்ந்தது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோபுரம் பல நிகரற்ற அசுர மன்னர்களை சிறை வைத்திருந்தது. ஆனால் அவர்களின் ஆயுட்காலம் முடிந்த பிறகு இந்த கோபுரம் ஷூமலை பாவிகளுக்கு சிறையாக மாறியது. உள்ளே இன்னும் தங்கியிருக்கும் பயங்கரமான அசுர உணர்வால் இந்த கோபுரத்திற்குள் தள்ளப்படுவது எந்த ஒரு பயிற்சியாளருக்கும் மரண தண்டனைக்கு சமம். என்னை அழைத்து வந்த காவலர்கள் கூட உள்ளே இருக்கும் அசுர ஆற்றல் எவ்வளவு கொடியது என்று பேசி வருத்தப்பட்டனர். சாதாரண பயிற்சியாளர்களால் அங்கு நீண்ட காலம் இருக்க முடியாது. இப்போது என் சாகுபடி ஏற்கனவே முடக்கப்பட்டிருந்ததால் நான் 3 நாட்களுக்கு மேல் உயிர் பிழைக்க மாட்டேன் என்று அவர்கள் நம்பினர். ஆனால் நான் இந்த விதியை தான் பெற வேண்டும் என்று அனைவரும் நினைத்தபோது நான் மெதுவாக நிமிர்ந்து நின்றேன். என் பயிற்சியை இழந்ததால் சிதைந்து போயிருந்த அந்த பலவீனமான உடல் திடீரென்று மீண்டும் வலிமையுடன் எழுந்தது. அனைவரும் என்னை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தனர். ஆனால் என்ன நடக்கிறது என்று அவர்கள் புரிந்து கொள்வதற்கு முன்பே நான் திரும்பி பார்க்காமல் நேராக அசுர பூட்டு கோபுரத்திற்குள் நடந்தேன். மற்றவர்களுக்கு இது நம்பிக்கையற்ற சிறை. ஆனால் என்னை பொறுத்தவரை இது ஒரு முடிவில்லாத புதையல் பெட்டகம். வெளியே இருந்த அதிர்ச்சியையும் கிசுகிசுப்புகளையும் புறக்கணித்துவிட்டு கோபுரத்தின் உட்புறத்தை நான் கவனமாக ஆராய்ந்தேன். உள்பகுதி மிக பெரியதாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு மூலையிலும் வாள்களைப் போல கூர்மையான அசுர ஆற்றல் நிறைந்திருந்தது. சாதாரண பயிற்சியாளர்கள் தெரியாமல் இதில் சிறிதளவு உள்வாங்கினாலும் அவர்களின் பயிற்சி கட்டுப்பாடு இழக்கும் அல்லது உடனடியாக மரணம் சம்பவிக்கும். ஆன்ம வல்லுநர்கள் கூட இந்த இடத்திற்குள் ஒரு வருடம் மட்டுமே தாக்குப்பிடிக்க முடியும். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த அசுர ஆற்றல் கற்பனை செய்ய முடியாத மிகப்பெரிய பொக்கிஷம். வெறும் 1 மணி நேரத்தில் என் தாண்டியனில் இருந்த ஆன்மீக ஆற்றல் மீண்டும் ஒன்றிணைந்து என் பயிற்சி விரைவாக மீண்டது. இதன் பலனை உணர்ந்ததும் நான் உடனடியாக தனிமை பயிற்சியில் ஈடுபட்டு என்னை சுற்றியிருந்த அரக்க ஆற்றலை தொடர்ந்து உறிஞ்சினேன். அடுத்த அரை மாதத்தில் எனக்கு மிகவும் நெருக்கமான இளைய சகோதரி ரகசியமாக உணவு கொண்டு வரும் நேரங்களை தவிர மற்ற ஒவ்வொரு நொடியையும் பயிற்சிக்காகவே செலவிட்டேன். பருவங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக கடந்தன. என்னை போன்ற முடமான ஒருவன் இவ்வளவு காலம் உயிர் பிழைத்திருப்பான் என்று யாரும் கற்பனை செய்திருக்க முடியாது. முழு 3 ஆண்டுகள் கடந்தன. நான் உயிரோடு இருந்தது மட்டுமல்லாமல் நேசன்ட் ஆன்ம நிலையின் உச்சத்தை ஏற்கனவே எட்டிவிட்டேன். ஷூ மலைப்பகுதியின் பிரிவின் தலைவர் மற்றும் மூதாதையர்களை விடவும் என் பயிற்சி உயர்ந்திருந்தது. இது என்னை அந்த பிரிவின் அசைக்க முடியாத வலிமை மிக்க பயிற்றுவிப்பாளராக மாற்றியது. ஆனால் இது போதாது என்று எனக்கு தெரியும். நேசன்ட் ஆன்ம நிலைக்கு மேலே அவுட் ஆஃப் பாடி நிலை, வெற்றிட சுத்திகரிப்பு நிலை, ஒருங்கிணைப்பு நிலை, துன்ப நிலை மற்றும் மகா ஏற்ற நிலை இருந்தன. அவை அனைத்தையும் தாண்டி புகழ்பெற்ற பேரரசர் நிலை இருந்தது. சாதாரண மக்களுக்கு நேசன்ட் ஆன்ம நிலையை அடைவதே ஒரு பிரிவை உருவாக்கி ஒரு பகுதியை ஆள போதுமானதாக இருந்தது. ஆனால் என் கண்களுக்கு அது வெறும் தொடக்க புள்ளி மட்டுமே. ஒரு மகா பேரரசராக மாறினால் மட்டுமே என்னால் உண்மையாகவே வானத்திற்கு மேல் நிற்க முடியும். டெமன் லாக்கிங் கோபுரத்திற்குள் இருந்த முடிவில்லாத அரக்க ஆற்றல் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்தது. பேரரசர் நிலையை அடைவது என்பது காலத்தின் ஒரு விஷயம் மட்டுமே. என் வலிமை தொடர்ந்து உயர்ந்ததால் என் ஆன்மீக உணர்வும் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக மாறியது. இது முடிவில்லாத கோபுரத்திற்குள் மறைந்திருந்த எண்ணற்ற புதையல்களை கண்டறிய உதவியது. வீழ்ந்த அரக்க மன்னர்கள் மற்றும் சிறையில் அடைக்கப்பட்ட ஷூ மலைப்பகுதியின் மூத்தவர்கள் விட்டுச் சென்ற பயிற்சி முறைகள் மற்றும் மாய கலைப்பொருட்கள் அனைத்தும் இங்கே பல யுகங்களாக முத்திரையிடப்பட்டிருந்தன. அவற்றை கவனமாக ஆராய்ந்த பிறகு ஷூ மலைப்பகுதியில் தற்போது பயன்படுத்தப்படும் பல பயிற்சி முறைகள் முழுமையற்றவை என்பதை நான் உணர்ந்தேன். முழுமையான மரபுகள் நீண்ட காலத்திற்கு முன்பே தொலைந்து போயின. இருப்பினும் டெமன் லாக்கிங் கோபுரம் அவற்றை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சரியாக பாதுகாத்திருந்தது. உயர்ந்த வாள் கையேடுகள், ஷூ மலைப்பகுதியின் பண்டைய வாள் கலைகளின் முழுமையான பதிப்புகள் என அனைத்தும் இப்போது என் வசம் இருந்தன. இந்த புதையல்கள் உலகிற்கு தெரிந்தால் அவை ஷூ மலைப்பகுதியை அதன் பழைய புகழுக்கு மீட்டெடுக்கலாம் அல்லது முழு பயிற்சி உலகையும் பைத்தியமாக மாற்றலாம். ஆனால் தடைகள் இல்லாமல் நான் தொடர்ந்து வலுவடைய முடியும் என்று நினைத்த தருணத்தில் ஆபத்து மெதுவாக என்னை நெருங்கியது. முழு பிரிவிலும் என் தந்தை மற்றும் இளைய சகோதரரை தவிர எனக்கு ரகசியமாக உணவு கொண்டு வந்த அந்த இளைய சகோதரி தான் என்னிடம் மிக அன்பாக நடந்து கொண்டாள். இந்த முறை அவள் என்னை பார்க்க வந்தபோது அவள் முகத்தில் இருந்த அதீத கவலை அதிர்ச்சிகரமான செய்தியை வெளிப்படுத்தியது. பல அரக்க பிரிவுகள் இணைந்து ஷூ மலைப்பகுதியை தாக்கின. முழு பிரிவும் ஏற்கனவே பீதியில் ஆழ்ந்திருந்தது. குறைந்த பயிற்சி காலம் கொண்ட பலவீனமான சீடரான அவளே போர்க்களத்திற்கு அனுப்பப்பட இருந்தாள். ஷூ மலையை பற்றி எனக்கு அதிக அக்கறை இல்லை என்றாலும் அவளிடம் மென்மையாக எச்சரித்தேன். ஏதாவது நடந்தால் தைரியம் காட்டாதே. வெல்ல முடியாவிட்டால் உடனடியாக பிரிவிற்கு திரும்பி ஓடிவிடு. உண்மையை சொல்ல போனால் இதுபோன்ற சூழ்நிலைகளை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். பயிற்சி உலகில் நல்ல மற்றும்
மற்றும் தீய சக்திகளுக்கு இடையிலான போர்கள் பொதுவானவை. ஷூ மலை வீழ்ச்சியடைந்தாலும் அதை காக்க இன்னும் பல ஆன்மாக்கள் இருந்தன. இது யாராலும் எளிதில் மிரட்டக்கூடிய பிரிவு அல்ல. எனது இளைய சகோதரி தலையசைத்துச் சென்ற சில நாட்களிலேயே எதிர்பாராத விதமாக மற்றொருவர் பேய் பூட்டு கோபுரத்திற்கு வந்தார். அவர் என் தம்பி யா லிங்சான். பிரிவு விதிகளின்படி இந்த இடத்திற்குள் நுழைவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த முறை அவர் பிரிவு தலைவரின் அடையாள அட்டையை வைத்திருந்தார். அவர் கொண்டு வந்த ஆடம்பரமான உணவை பார்த்தபோது என் மனதில் ஒரு விசித்திரமான சந்தேகம் மெல்ல எழுந்தது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அனைத்தும் மாறப்போகிறது என்பதை என் உள்ளுணர்வு உணர்த்தியது. என் தம்பியிடம் விடாமல் கேள்வி கேட்ட பிறகு இறுதியில் அவர் உண்மையை சொன்னார். இந்த முறை ஷூ மலை மீது தீய சக்திகளின் தாக்குதல் முன்பை விட முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. மோசமான விஷயம் என்னவென்றால் தீய சக்தியின் பழைய அரக்கர்களில் ஒருவர் தனது பயிற்சியின் மூலம் அவுட் ஆஃப் பாடி நிலையை எட்டியிருந்தார். பிரிவு தலைவரான என் தந்தை அவசரமாக மூடிய கதவு பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். எனவே ஷூ மலையின் அனைத்து விவகாரங்களும் தற்காலிகமாக என் தம்பியால் கவனிக்கப்பட்டன. அவர் என்னை வந்து பார்க்க அனுமதிக்கப்பட்டதற்கு அது மட்டுமே காரணம். அவர் அமைதியாக என்னை பார்த்துவிட்டு கட்டாய புன்னகையுடன், அண்ணா, நாம் கடைசியாக ஒருமுறை சேர்ந்து குடிப்போம் என்றார். பிறகு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு குரலை தாழ்த்தி, இருட்டியதும் இந்த அடையாள அட்டையை எடுத்துக்கொண்டு மலையை விட்டு வெளியேறு என்றார். அதை சொல்லிவிட்டு அவர் மதுவை அருந்திவிட்டு பேய் பூட்டு கோபுர அடையாள அட்டையை அருகில் தரையில் வைத்தார். நாங்கள் இருவரும் நள்ளிரவு வரை குடித்துக் கொண்டிருந்தோம். இறுதியில் என் தம்பி எழுந்து நின்று அங்கிருந்த சீடர்களிடம் அடையாள அட்டையை காட்டி உத்தரவிட்டார். பிரிவு தலைவர் கட்டளைப்படி நீங்கள் இவரை பாதுகாப்பாக மலையை விட்டு வெளியேற்ற வேண்டும். எனது பயிற்சியை வெளிப்படுத்தாமல் இருக்க நான் ஒத்துழைத்து அனைத்தும் சாதாரணமாக நடப்பது போல நடித்தேன். சில நாட்களுக்கு பிறகு ஒட்டுமொத்த ஷூ மலை பிரிவும் மிகவும் பதற்றமான சூழலில் இருந்தது. எங்கும் காவலர்கள் நிறுத்தப்பட்டிருந்தனர். பிரதான மண்டபத்திற்குள் என் தம்பி என் தந்தையிடம், சில முதியவர்கள் நீங்கள் தப்பிப்பதற்கான வழியை முதலில் தயார் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஷூ மலையில் உடலை விட்டு வெளியேறும் நிலையை அவுட் ஆஃப் பாடி ரெல்ம் அடைய அதிக வாய்ப்புள்ள நபர் நீங்கள்தான். பிரிவு தலைவரே, நீங்கள் இப்போது மறைந்திருப்பது நல்லது. ஆனால் என் தந்தை உடனடியாக உறுதியான குரலில் பதிலளித்தார், நான் ஷூ மலையின் பிரிவு தலைவன். போர்க்களத்தில் நான் எப்படி தப்பி ஓட முடியும்? அந்த மனிதன் வர துணிந்தால் நாங்கள் இருவரும் அழிந்தாலும் சரி, நான் அவனை என்னுடன் சேர்த்து அழிப்பேன். அதே நேரத்தில் பிரிவுக்கு வெளியே ஒரு மலைப்பாதையில் என் இளைய சகோதரி பல சீடர்களுடன் ரோந்து சென்று கொண்டிருந்தாள். அருகிலிருந்த சீடர்கள் தங்களுக்குள் சமாதானம் சொல்லிக்கொள்ள முயன்றனர். அவர்களில் ஒருவர் பதட்டத்துடன் சிரித்துக்கொண்டு சொன்னான், ஷூ மலை ஒரு காலத்தில் மிகச்சிறந்த பிரிவாக இருந்தது. இப்போது நாங்கள் வீழ்ச்சியடைந்திருந்தாலும் அந்த அரக்கத்தனமான எலிகள் எங்களை துன்புறுத்தும் அளவுக்கு நாங்கள் பலவீனமாக இல்லை. ஆனால் அவன் பேசி முடிப்பதற்கு முன்பே வானத்தில் திடீரென்று ஒரு ராட்சத கருப்பு கை தோன்றியது. மறுநொடியே பயங்கரமான அரக்க ஆற்றல் முழு மலைத்தொடரையும் மூடியதால் வானம் இருண்டது. ஷூ மலையை பாதுகாக்கும் தங்க கவசம் உடனடியாக சிதறி தூசியானது. பிறகு கருப்பு உடை அணிந்த ஒரு முதியவர் வானத்தில் மிதந்து கொண்டு ஏளனமாக சிரித்தார். ஷூ மலையின் சிறு குஞ்சுகள் ஏன் இந்த முதியவரை வரவேற்க வெளியே வரவில்லை? உடலை விட்டு வெளியேறும் நிலை கொண்ட ஒரு பயங்கரமானவரின் அழுத்தம் மேலிருந்து இறங்கியதால் அனைவருக்கும் சுவாசிப்பது கடினமாக இருந்தது. ஷூ மலையின் 6 ஆன்ம முதியவர்கள் உடனடியாக வானத்தை நோக்கிச் சென்றனர். அவர்கள் தங்கள் வலிமையான தாக்குதல்களை வெளிப்படுத்திய போது வாளாற்றல் எல்லா இடங்களிலும் வெடித்தது. ஆனால் கருப்பு உடை அணிந்த முதியவர் அலட்சியமாக சிரித்துவிட்டு ஒற்றை கையால் தாக்கினார். ஒரே தாக்குதலில் 6 முதியவர்களும் பலத்த காயமடைந்து தரையில் விழுந்தனர். அந்த அலட்சியமான தாக்குதல் ஷூ மலையின் கடைசி வலிமையான போர் சக்தியை அழித்தது. சீடர்கள் உடனடியாக நம்பிக்கை இழந்தனர். போர் இவ்வளவு விரைவாக முடிவடையும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நம்பிக்கை முழுமையாக மறைந்து ஷூ மலையை சூழ்ந்தபோது பிரதான மண்டபத்திலிருந்து ஒரு பயங்கரமான வாளாற்றல் திடீரென வெடித்தது. தொலைவில் இருந்து நான் பார்த்தேன். என் தந்தை தனது வாளை உயர்த்தி பிடித்தபடி அங்கு நின்றிருந்தார். அவரது உடலிலிருந்து வெளிப்பட்ட வாளாற்றல் மிகவும் பயங்கரமாக இருந்தது. அது வானத்தையும் பூமியையும் அழிக்கும் வல்லமை கொண்டது போல இருந்தது. இந்த ஒரே தாக்குதலுக்காக அவர் முழு 7 பகல் மற்றும் இரவுகளை செலவிட்டு ஆற்றலை சேகரித்திருந்தார். கருப்பு உடை அணிந்த முதியவரின் முகம் முற்றிலும் மாறியது. அவர் அந்த உயிருக்கு ஆபத்தான தாக்குதலை தப்பித்தாலும் அவரது இடது தோள்பட்டை வாளாற்றலால் வெட்டப்பட்டது. கோபமடைந்த அவர் உடனடியாக மற்றொரு உள்ளங்கை தாக்குதலுடன் பதிலடி கொடுத்தார். ஷூ மலையின் கடைசி நம்பிக்கையான என் தந்தை பலத்த காயமடைந்து தரையில் வீழ்ந்தார். இருப்பினும் கருப்பு உடை அணிந்த அந்த முதியவர் நிறுத்துவதாக இல்லை. அந்த இக்கட்டான நேரத்தில் என் இளைய சகோதரி திடீரென முன்னேறி வந்து குருவின் முன் நின்றாள். சிறு பெண்ணே, விலகிப்போ என்று கருப்பு உடை முதியவர் கர்ஜித்தபடியே முன்னேறினார். நடுங்கிக் கொண்டிருந்த என் சகோதரி வானிலிருந்து இறங்கிய ராட்சத அரக்க கையை எதிர்கொள்ள தன் வாளை இரு கைகளாலும் உயர்த்தினாள். தொலைவில் இருந்தே அவள் மரணம் நெருங்குவதை உணர்ந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. ஆனால் அந்த நொடியில் ஒரு வாள் ஒளி வானை பிளந்து கொண்டு தெய்வீக விண்கள் போல வந்து அந்த ராட்சத கையை துண்டு துண்டாக வெட்டியது. அனைவரின் அதிர்ச்சியான பார்வைகளுக்கு நடுவே ஒரு உருவம் காற்றில் மிதந்தபடி மெல்ல நடந்து வந்தது. அது பூமிக்கு வந்த ஒரு வாள் ஏந்திய தேவன் போல இருந்தது. கருப்பு உடை முதியவர் கண்களை சுருக்கி, நீ யார் என்று கத்தினார். எனது ஆன்மீக ஆற்றல் அவருக்கு குறையாமல் இருப்பதை உணர்ந்த அவர், நான் ஷூ மலையின் மறைந்திருக்கும் பெரியவர் என சந்தேகப்பட்டார். நான் முகத்தை மூடியபடி எதுவும் பேசாமல் இருந்தேன். இந்த சண்டை விரைவில் முடிய வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஏனெனில் இது என் உண்மையான பலம் அல்ல. நான் ஒரு பண்டைய தெய்வீக தாயத்தின் சக்தியை தற்காலிகமாக பயன்படுத்தி சிறிது நேரம் உடலை விட்டு வெளியேறும் ஆற்றலை பெற்றிருந்தேன். ஒரு நொடி கூட வீணாக்காமல் நான் நேரடியாக என் வாளை வீசினேன். என் வாளின் தீவிர அழுத்தத்தின் கீழ் கருப்பு உடை முதியவர் அவசரமாக தனது மகா கருப்பு கை வித்தையை வெளிப்படுத்தினார். ஆனால் அந்த ராட்சத கையை என் வாள் சக்தி சிரமமின்றி கிழித்து எறிந்தது. அவரது முகம் மாறியது. அவர் பின்வாங்கி தப்பிக்க வேண்டியதாயிற்று. அதே நேரத்தில் என்னை சுற்றியிருந்த ஒளி பிரகாசமாக மாறியது.
என் வாழ்வீச்சின் அதிர்வு ஷூ மலைப்பகுதி முழுவதையும் உலுக்கியது. ஒரே வீச்சில் அங்கு இருந்த வலிமையான அரக்கனை பின்வாங்கச் செய்தேன். இதைக் கண்டு ஷூ மலை சீடர்கள் உற்சாகமாக, ஷூ மலையின் மறைந்திருக்கும் முன்னோடி வந்துவிட்டாரா என்று கத்தினர். நாம் காப்பாற்றப்பட்டு விட்டோம். வானில் கம்பீரமாக நின்றிருந்த என் உருவத்தை பார்த்ததும் ஷூ மலையில் இருந்த விரக்தி உடனடியாக நம்பிக்கையாகவும் உற்சாகமாகவும் மாறியது. கருப்பு உடை முதியவர் கூட சந்தேகப்படத் தொடங்கினார். முடியாது. திடீரென தோன்றிய இந்த வாள் ஏந்தியவன் ஷூ மலையின் மறைந்திருக்கும் ஏதோ ஒரு பழைய அரக்கனா? அரக்கர் கூட்டமைப்பிலேயே அவர்தான் வலிமையான நிபுணர். இருப்பினும் என் வருகை அங்குள்ள ஒவ்வொரு அரக்கனின் லட்சியத்தின் மீதும் ஊற்றப்பட்ட குளிர்ந்த நீர் போல இருந்தது. அந்த தருணத்தில் என்னிடமிருந்து வரும் அபாயத்தை அந்த முதியவர் தெளிவாக உணர முடிந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உண்மையில் யார் என்று கேட்டார். நான் மெல்ல என் வாளை உயர்த்தி குளிராக பதிலளித்தேன், ஷூ மலைக்குள் நுழைபவன் எவனும் சாவான். நான் பேசி முடித்த அடுத்த நொடி விண்ணுலக தீர்ப்பைப் போல அவனை நோக்கி ஒரு வாள் ஒளியை வீசினேன். அந்த கருப்பு உடை முதியவர் என் வாள் ஆற்றலை தடுக்க பல முத்திரைகளை உருவாக்கினார். ஆனால் அவர் செய்த ஒவ்வொன்றும் என் தாக்குதலை தொட்டதும் சிதறிப்போயின. கோபமாக உருமியபடி வஜ்ர அசுர உடலை செயல்படுத்தியதால் அவனது உடல் பல அடிகள் பெரிதாகியது. வாளின் ஆற்றலில் பெரும்பகுதியை எப்படியோ அவன் தடுத்துக் கொண்டான். அவனை பனிக்கட்டியாக குளிராக பார்த்து நான் மெதுவாக 3 வார்த்தைகளை உதிர்த்தேன். உன்னத வாள் கலை. நான் அந்த வார்த்தைகளை கூறிய அடுத்த கணமே என் கையிலிருந்த வாள் ஒளி முன்னைவிட பல மடங்கு வலிமையுடன் வெடித்தது. அடுத்த நொடியே அவுட் ஆஃப் பாடி சாம்ராஜ்யத்தின் வல்லமைமிக்க பயிலாளி என் வாளால் தலை துண்டிக்கப்பட்டான். பிளாக் 2 தலை வானில் பறக்க அவனது உடல் பலமாக தரையில் மோதி விழுந்தது. தங்களைச் சேர்ந்த மிக வலிமையான நிபுணர் என் வாளுக்கு பலியானதைக் கண்டு அரக்க பயிலாளிகள் பயத்தில் உறைந்து போயினர். ஒவ்வொருவராக அந்த அரக்க கும்பலைச் சேர்ந்த பயிலாளிகள் அனைவரும் பயந்த விலங்குகளைப் போல நாலாபுறமும் சிதறி ஓடினர். இதற்கிடையில் ஷூ மலை பயிலாளிகள் காது கிழியும் ஆரவாரத்துடன் உற்சாகமடைந்தனர். அவர்களின் உற்சாக கூக்குரல் வானை தொட்டு விண்ணையே அதிர வைத்தது. பிளாக் 2 ஐ கொன்ற பிறகு நான் மெதுவாக என் இளைய சகோதரியை நோக்கி நடந்து சென்று மென்மையாகச் சிரித்தேன். யாரும் சுதாரிப்பதற்குள் நான் ஒரு ஒளிக்கீற்றாக மாறி பறந்த வானில் மறைந்தேன். என் இளைய சகோதரி நான் சென்று கொண்டிருந்த உருவத்தை பார்த்தபடி தன் அழகான கண்களை அகல விரித்தாள். ஏனோ அவளுக்கு என்னிடமிருந்து விவரிக்க முடியாத ஒரு பழக்கமான உணர்வு தோன்றியது. இருப்பினும் எவ்வளவு என்றும் அந்த உணர்வு எங்கிருந்து வந்தது என்று அவளால் நினைவுகூர முடியவில்லை. அனைவரும் சுதாரிப்பதற்குள் நான் அங்கேயே இருக்காதது போல என் அடையாளங்கள் முற்றிலும் மறைந்திருந்தன. ஷூ மலையின் மூத்த பெரியவர் ஒருவர் நான் சென்ற திசையை வெறித்தபடி அதிர்ச்சியுடன் முணுமுணுத்தார். உன்னத வாள் கலை. இந்த முதியவர் தவறாக நினைக்கவில்லை என்றால் அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் மறைந்து போன ஷூ மலையின் உன்னத வாள் கலை. இரட்டை மேற்கோள் குறி. பிளாக் 2 ஐ கொன்ற பிறகு யாருக்கும் தெரியாமல் அமைதியாக அரக்கர் பூட்டு கோபுரத்திற்கு திரும்பினேன். நான் வந்து சேர்ந்ததும் பழங்கால தெய்வீக தாயத்தின் தாக்கம் குறைந்து என் சக்தி அவுட் ஆஃப் பாடி நிலையிலிருந்து நேசன்ட் சோல் நிலைக்கு திரும்பியது. அவுட் ஆஃப் பாடி வல்லுநரை கொன்ற பிறகும் எனக்கு எந்த ஒரு பெருமிதமும் ஏற்படவில்லை. மாறாக எனது தற்போதைய வலிமை இன்னும் போதுமானதாக இல்லை என்பதை உணர்ந்தேன். ஆனால் உன்னத வாள் கலையின் ஆற்றல் அதன் புகழுக்கு ஏற்ப உண்மையாகவே இருந்தது. இப்போது இறுதியாக மனிதனும் வாளும் ஒன்றிணைந்த நிலை எனும் 2ஆம் கட்ட பயிற்சியை தொடங்க முடியும். நான் அமைதியாக என் பயிற்சியில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தபோது அன்றைய நிகழ்வுகள் ஷூ மலை மற்றும் வெளி உலகம் முழுவதும் புயலை போல பரவின. கோஸ்ட் தீவின் அவுட் ஆஃப் பாடி நிலையைச் சேர்ந்த வலிமைமிக்க பிளாக் 2 ஷூ மலையின் மர்மமான வாழ்வீரர் ஒருவரால் ஒரே அடியில் தலை துண்டிக்கப்பட்டார். இந்த அதிர்ச்சிகரமான செய்தி அமைதியற்ற அரக்க கும்பல்களை மட்டுமல்ல, பெரும் அறநெறி பிரிவினரையும் உலுக்கியது. இன்றைய காலத்தில் வானியல் விதிகள் முழுமையடையாமல் இருந்தன. மேலும் ஆன்மீக ஆற்றல் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட மிக குறைவாகவே இருந்தது. அவுட் ஆஃப் பாடி நிலை வல்லுநர்கள் மிகவும் அரிதானவர்கள். சிறந்த பிரிவினரிடையே கூட அத்தகையவர்கள் மிக உயர்ந்தவர்களாக கருதப்பட்டனர். மிக முக்கியமாக ஷூ மலை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பெருமையை இழந்து காலப்போக்கில் படிப்படியாக வீழ்ச்சியடைந்தது. இருப்பினும் இந்த வீழ்ந்த பிரிவில் திடீரென கோஸ்ட் தீவின் அரக்கனான பிளாக் 2வை கொல்லக்கூடிய மர்மமான வாழ்வீரர் ஒருவர் உருவானார். இந்த செய்தியால் ஒட்டுமொத்த சாகுபடி உலகமும் குழப்பத்தில் ஆழ்ந்தது. 3 நாட்கள் கண் இமைக்கும் நேரத்தில் கடந்து சென்றன. இறுதியாக நான் இறுதி வாள் கலையின் 2வது நிலையை மனிதனும் வாழும் என்ற நிலையில் ஓரளவு புரிந்து கொண்டேன். ஒன்றாக நான் தொடர்ந்து பயிற்சி செய்ய தயாராகிக் கொண்டிருந்தபோது அரக்கனை பூட்டும் கோபுரத்திற்கு வெளியே லேசான காலடி சத்தங்கள் வருவதை உணர்ந்தேன். மூத்த சகோதரரே, உங்களுக்காக உணவு கொண்டு வந்துள்ளேன். அது மீண்டும் எனது இளைய சகோதரிதான். ஆனால் இந்த முறை அவள் வழக்கத்தை விட மகிழ்ச்சியாக இருந்தாள். அவள் பிரகாசமாக புன்னகைத்து, இன்று உங்களுக்காக சில புதிய உணவுகளை சிறப்பாக தயாரித்துள்ளேன். பிரேஸ்டு மீன் மற்றும் சாஸ் சுவையூட்டப்பட்ட விலா எலும்புகளும் உள்ளன. இரட்டை மேற்கோள் குறி என்றாள். அவளது மகிழ்ச்சியான முகபாவனையைக் கண்டு இன்று நீ மிகவும் நல்ல மனநிலையில் இருக்கிறாய் என்று நினைக்கிறேன் என்று கேட்காமல் இருக்க முடியவில்லை. அவள் உற்சாகத்துடன் தலையசைத்து, நிச்சயமாக மூத்த சகோதரரே, சில நாட்களுக்கு முன்பு அந்த கோஸ்ட் தீவு அரக்கன் ஷூ மலையை தாக்கி பிரிவின் தலைவரை படுகொலை செய்ய முயன்றது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் நம் ஷூ மலையின் மர்மமான வாழ்வீரர் ஒருவர் அவரை ஒரே அடியில் கொன்றுவிட்டார். இப்போது அனைத்து அரக்க குழுக்களும் பயந்து போய் ஷூ மலையின் எல்லையிலிருந்து வெகு தூரம் பின்வாங்கிவிட்டன. இனி நம்மை தாக்குவதை பற்றி பேசவே அஞ்சுகின்றன. அவள் பேச பேச மேலும் உற்சாகமடைந்தாள். உங்களிடம் சொல்கிறேன், நான் அன்றைய தினம் அங்கே இருந்தேன். அந்த வாழ்வீரர் கோஸ்ட் தீவு அரக்கனை ஒரே வாழ்வீச்சில் கொன்றதை நான் நேரில் பார்த்தேன்.
அவரது பாணி ஈடிணையற்றது. மேலும் செல்வதற்கு முன்பு அந்த மூத்தவர் என்னை பாராட்டியும் பேசினார். இப்போதும் கூட அந்த காட்சியை நினைக்கும்போது அவள் உற்சாகத்தில் துடித்தாள். அவள் குறிப்பிடும் நபர் நான்தான் என்பதால் நான் மனதிற்குள் சிரித்துக் கொண்டேன். எதுவும் தெரியாதது போல நான் வேண்டுமென்றே அந்த மர்மமான ஷூமலை வாழ்வீரர் அவர் உண்மையிலேயே அவ்வளவு சக்தி வாய்ந்தவரா என்று கேட்டேன். எனது இளைய சகோதரி உடனே ஆமோதித்து தலையசைத்தாள். அவர் மிகச் சிறந்தவர். என்றாவது ஒரு நாள் அந்த பெரியவரின் பலத்தில் பாதி என்னிடம் இருந்தால் கூட நான் திருப்தியடைவேன். அப்போது என் வாளுடன் உலகெங்கும் சுதந்திரமாக சுற்றி வருவேன். அவள் தன் சிறிய கைகளை உற்சாகத்துடன் அசைப்பதை பார்த்து என்னால் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. 3 ஆண்டுகளுக்கு முன்பே அவள் ஒரு அடித்தள நிலை பயிலாளியாக இருந்தாள். இத்தனை காலம் ஆகியும் அவள் அதே நிலையிலேயே தேங்கி கிடந்தாள். அந்த மர்மமான பெரியவரை போல சக்தி வாய்ந்த வாள் பயிலாளியாவதை மறந்துவிடு. தங்க கருநிலை அடைவது கூட அவளுக்கு எட்டாக்கணியாகவே இருக்கும். அவளது உண்மையான புன்னகையை பார்த்த நான் மென்மையாக கூறினேன், நீ எனக்கு பலமுறை உணவு கொண்டு வந்திருக்கிறாய். உனக்கு நானும் ஒருமுறை உதவி செய்கிறேன். பிறகு காற்றில் என் விரலை சுட்டிக்காட்டினேன். மறுநொடியே ஒரு பெரும் ஆன்மீக சக்தி அலை நேரடியாக அவளது உடலுக்குள் பாய்ந்தது. அவளது நாடிகளில் ஒரு கதகதப்பான ஓட்டம் பரவியதால் எனது இளைய சகோதரியின் உடல் லேசாக நடுங்கியது. பல ஆண்டுகளாக அவளை தடுத்திருந்த தடையானது திடீரென தளரத் தொடங்கியது. நான் உடனடியாக அவளது மனதிற்குள் எனது குரலை பாய்ச்சினேன். உனது கவனத்தை ஒன்றிணைத்து முன்னேற முயற்சி செய். அதிர்ச்சியடைந்தாலும் இது ஒரு முக்கியமான தருணம் என்பதை உணர்ந்த அவள் கண்களை மூடி கவனிக்கத் தொடங்கினாள். அரை மணி நேரம் கழித்து அவள் வெற்றிகரமாக அடித்தள நிலையின் இடைநிலைக்கு முன்னேறினாள். அவள் நம்ப முடியாத கண்களுடன் என்னை பார்த்து, சகோதரரே, இப்போது எனக்கு முன்னேற உதவியது நிஜமாகவே நீங்களா? ஷூமலை மூத்தோர்களால் கூட இவ்வளவு எளிதாக ஒரு சீடருக்கு உதவ முடியாது என்பதால் அவள் கண்களில் பெரும் அதிர்ச்சி இருந்தது. நான் லேசாக புன்னகைத்தேன். எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. சிறிது தயக்கத்திற்கு பிறகு அவள் கவனமாக கேட்டாள், சகோதரரே, நீங்கள் மீண்டும் வெற்றிகரமாக பயில தொடங்கிவிட்டீர்களா? இம்முறை நான் மறுக்கவில்லை. அப்படியும் சொல்லலாம். பிறகு அவளிடம் தீவிரமாக, தற்போதைக்கு என் ஆற்றல் மீண்டதை யாரிடமும் சொல்லாதே என்றேன். அவள் உடனே தீவிரமாக தலையசைத்தாள். கவலைப்படாதீர்கள் சகோதரரே, நான் நிச்சயம் யாரிடமும் சொல்ல மாட்டேன். பிறகு ஏதோ நினைவுக்கு வர அவள் விரைவாக தொடர்ந்தாள். ஓ சரி சகோதரரே, உங்களுக்கு தெரிய வேண்டிய மற்றொரு விஷயம் ஒன்று உள்ளது. பிரிவு தலைவர் அந்த பேய்தீவு அரக்கனுடன் சண்டையிட்டதிலிருந்து அவரது காயங்கள் மிக கடுமையாக உள்ளன. அவரது உடல்நிலை இன்னும் சரியாகவில்லை என்று கேள்விப்பட்டேன். தலைவரின் காயம் குறித்து தெரிந்ததும் ஷூ மலையின் கீழ் உள்ள 6 பெரிய வாள் பிரிவுகளும் அமைதியற்ற நிலையில் உள்ளன. அவர்கள் பிரிந்து செல்லும் எண்ணத்தில் உள்ளனர். இளம் தலைவரோ அனைத்தையும் சமாளிக்க முடியாமல் தத்தளிக்கிறார். இதை கேட்டதும் என் கண்கள் லேசாக சுருங்கின. நான் இளம் பிரிவு தலைவராக இருந்தபோதே அந்த 6 பெரிய வாள் பிரிவுகளும் எனக்கு எண்ணற்ற தலைவலிகளை கொடுத்திருந்தன. பெயரளவில் அவை ஷூ மலையின் கீழ்மட்ட சக்திகளாக இருந்தன. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஷூ மலை படிப்படியாக வீழ்ச்சியடைந்ததால் அந்த பிரிவுகள் சுதந்திரமாக மாறுவதற்கான லட்சியங்களை நீண்ட காலமாக வளர்த்துக் கொண்டிருந்தன. இந்த முறை அரக்க கும்பல் ஷூ மலையை தாக்கிய போது அந்த 6 பெரிய வாள் பிரிவுகளும் எங்களுக்கு உதவ ஒரு நிபுணரை கூட அனுப்பவில்லை. நான் சாதாரணமாக தலையசைத்தேன். மேலும் எதுவும் கேட்கவில்லை. ஏனென்றால் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஷூ மலையை ஆட்சி செய்த என் தந்தை அவ்வளவு எளிதில் வீழ்ந்து விடமாட்டார் என்று எனக்கு நன்றாக தெரியும். அந்த 6 பெரிய வாள் பிரிவுகளின் மறைமுக ஆபத்துகளை பொறுத்தவரை அதை பற்றி கவலைப்படுவதற்கு நான் இனி முக்கியத்துவம் அளிக்கவில்லை. அந்த தொந்தரவான விஷயங்களை விட டெமான் லாக்கிங் டவருக்குள் அமைதியாக தங்கி எனது வலிமையை அதிகரித்து இன்னும் வலிமைமிக்கவனாக மாறவே நான் விரும்பினேன். அந்த போருக்கு பிறகு ஷூ மலையின் பெயர் மீண்டும் வெளி உலகத்தை அதிர வைத்தது. மேலும் இரத்தப்பிசாசு முன்னோரை ஒரே அடியில் கொன்ற மர்மமான வாள் பயிற்றுவிப்பாளரின் அடையாளத்தை ஊகிக்க எண்ணற்ற பிரிவுகள் முயன்றன. அன்று நடந்த போருக்கு பிறகு பயிர் வளர்ப்பு உலகில் எண்ணற்ற வதந்திகள் பரவத் தொடங்கின. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக தனிமையில் இருந்த மிஸ்டிக் ஹெவன் வாள் பிரிவின் ஒரு பழைய முன்னோடி இறுதியாக வெளிப்பட்டார் என்று சிலர் கூறினர். பல ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த ஒரு புகழ்பெற்ற வாள் அழியாதவர் திரும்பி வந்துவிட்டதாக மற்றவர்கள் நம்பினர். மிஸ்டிக் ஹெவன் வாள் பிரிவின் அரக்க ஒடுக்குமுறை படுகொழிக்கு அடியில் கற்பனை செய்ய முடியாத ஒரு மறைக்கப்பட்ட அடித்தளம் இன்னும் இருப்பதாக சிலர் சந்தேகிக்கின்றனர். ஆனால் வெளி உலகம் எப்படி ஊகித்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஏனென்றால் அந்த தருணத்தில் நான் ஏற்கனவே டெமான் சப்ஷன் அபிஸின் ஆழமான பகுதியில் சப்பனமிட்டு அமர்ந்திருந்தேன். மீண்டும் அரக்கத்தனமான கொலைவெறி என்னை சுற்றி வன்முறையாக பெருகியது. அதே நேரத்தில் உறைந்த காற்று இருளில் இடைவிடாது அலறியது. ஆன்மாவை வளர்க்கும் நிபுணர்கள் கூட இந்த இடத்திற்குள் பாதி அடி எடுத்து வைக்க அஞ்சினர். இருப்பினும் என்னை பொறுத்தவரை இது உலகில் உள்ள எந்த புனித பூமியை விடவும் சிறந்த ஒரு பயிர் வளர்ப்பு சொர்க்கமாகும். சுப்ரீம் வாய்டு அணைக்கும் வாள் பீரங்கியின் முழுமையான மரபுரிமையை பெற்றதிலிருந்து நான் ஒருமுறை புரிந்து கொண்ட வாள் பாதை வெறும் மேலோட்டமானது என்பதை நான் இறுதியாக உணர்ந்தேன். உண்மையான வாள் பயிற்றுவிப்பாளர் வாள் நுட்பங்களை மட்டும் பயிற்றுவிப்பதில்லை. வாள் நோக்கம், வாள் இதயம் மற்றும் தனக்கும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலான அதிர்வுகளை ஒருவர் பயிற்றுவிக்க வேண்டும். டெமான் சப்ஷன் அபிஸில் இருந்த வன்முறை கொலை உணர்வை நான் தொடர்ந்து உள்வாங்கிய போது நான் எனது பயிற்சியை மட்டும் அதிகரிக்கவில்லை. முடிவில்லாத அரக்க உணர்வை எனது உடல், ஆன்மா மற்றும் வாள் நோக்கத்தை மெருகேற்ற பயன்படுத்தினேன். எனது ஒளிவட்டம் மேலும் ஆழமாகவும் பயங்கரமாகவும் மாறியது. எனது உடலில் இருந்த ஆன்மா ஏற்கனவே உச்சகட்டத்திற்கு சுருங்கியிருந்தது. எனது ஒவ்வொரு அசைவும் கடல் போன்ற பரந்த ஆன்மீக ஆற்றலை கொண்டிருந்தது. அதேவேளையில் என் வாளின் வேகம் முடிவில்லாத புயலை போல வீசியது. இருப்பினும் நான் கட்டாயப்படுத்தி முன்னேற மறுத்துவிட்டேன். ஏனென்றால் ஆன்மாவிலிருந்து தெய்வீக உருமாற்ற நிலைக்கு செல்லும் அந்த படி அருகில் தெரிவதை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். ஆனால் உண்மையில் அது ஒரு முழுமையான மறுபிறப்பு. யாராவது வெறுமனே ஆன்மீக ஆற்றலை குவித்து வலுக்கட்டாயமாக முன்னேறினால் அவர்கள் வெற்றி பெற்றாலும் அவர்கள் மிக பலவீனமான தெய்வீக உருமாற்ற பயிரிடுபவர்களாக மட்டுமே மாறுவார்கள். ஆனால் நான் தேடிய பாதை ஒருபோதும் சாதாரணமானதாக இருந்ததில்லை. ஒரே நிலைக்குள் நான் வெல்ல முடியாதவனாக இருக்க விரும்பினேன். அது மட்டுமின்றி வேறு நிலைகளை தாண்டி சண்டையிடும் திறனையும் நான் விரும்பினேன். எனவே முன்னேறுவதற்கு பதிலாக எனது பயிற்சியை மீண்டும் மீண்டும் கட்டுப்படுத்த தொடங்கினேன். அதே நேரத்தில் எனது
எனது உடல், தெய்வீக உணர்வு, வாழ்வேகம் மற்றும் தாண்டியத்தை முழுமைக்கு கொண்டு வந்தேன். பகல் நேரத்தில் நான் அரக்கத்தனமான கொலையுணர்வை உட்கொண்டேன். இரவில் முடிவில்லாத இருளின் கீழ் எனது வாழ் பயிற்சியை செய்தேன். எப்போதாவது என் சிறிய தங்கை ஷெந்தன்லான் முன்பு போலவே இப்போதும் உணவு கொண்டு வருவாள். அவள் என்னை பார்க்கும் போதெல்லாம் அவளது கண்களில் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பிரமிப்பு மறைந்திருந்தது. ஏனென்றால் நான் ஊனமுற்றவன் இல்லை என்று அவளுக்கு ஏற்கனவே தெரியும். உண்மையில் யாராலும் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு நான் வலிமையானவன். இருந்தாலும் தேவையற்ற கேள்விகளை கேட்காத அளவிற்கு அவள் புத்திசாலியாக இருந்தாள். நான் எதை பற்றியும் பேசவில்லை என்றால் அவள் அதை பற்றி கேட்க மாட்டாள். அவள் அமைதியாக உணவை கொண்டு வந்து அவ்வப்போது வெளியே நடக்கும் சமீபத்திய நிகழ்வுகளை பற்றி என்னிடம் கூறுவாள். சில நேரங்களில் அவள் ஒரு பெரியவர் இறுதியாக தனது காயங்களிலிருந்து குணமடைவது பற்றி பேசுவாள். சில நேரங்களில் அவள் இணைந்த பிரிவுகளுக்கு இடையே உள்ள உள் மோதல்களை பற்றி குறிப்பிடுவாள். மற்ற நேரங்களில் பிரிவு தலைவர் யாய் தியான் யுவான் தனிமைப்படுத்தப்பட்ட பிறகு இளம் பிரிவு தலைவர் யாய் லிங்குவான் படிப்படியாக பிரிவின் விவகாரங்களை கையாளத் தொடங்கியதை பற்றி பேசுவாள். அவற்றை கேட்டபோது என் முகத்தில் எந்தவித சலனமும் இல்லாமல் அமைதியாக இருந்தது. அன்று இளம் பிரிவு தலைவர் பதவியிலிருந்து நான் நீக்கப்பட்டு அரக்கர் ஒழிப்பு படுகொழியில் சிறை வைக்கப்பட்ட பிறகு மீண்டும் பயிற்சியை பெற்ற எந்த சாதாரண மனிதனும் உடனடியாக தனது அந்தஸ்தை மீட்கவும் பழைய கணக்குகளை தீர்க்கவும் முயன்றிருப்பார்கள். ஆனால் அதை பற்றி நான் ஒருபோதும் கவலைப்படவில்லை. ஏனென்றால் என் கண்களில் பிரிவு தலைவர் பதவி முற்றிலும் முக்கியத்துவமற்றது. ஒரு பிரிவின் ஆட்சியாளராக இருப்பது பார்ப்பதற்கு புகழாக தெரிந்தாலும் உண்மையில் அது முடிவில்லாத அற்ப விஷயங்களால் ஒருவரை சங்கிலியால் பிணைத்துவிடும். பிரிவு மோதல்கள், கீழ்ப்படிந்த சக்திகளிடையே கிளர்ச்சிகள், வள ஒதுக்கீடு, மக்களின் மனதை சமநிலைப்படுத்துதல், இவை அனைத்தும் இறுதியில் ஒருவரின் பயிற்சி முன்னேற்றத்தை கீழே இழுத்துவிடும். நான் நடக்க விரும்பிய பாதை வானத்தின் உச்சிகளுக்கான பாதையாகும். மிஸ்டிக் ஹெவன் வாழ் பிரிவின் தலைவன் என்ற பதவி என்னை எப்படி சிறைபிடிக்க முடியும்? உண்மையை சொல்லப்போனால் என் தந்தை, என் தம்பி மற்றும் ஷென் தியான்லான் இல்லை என்றால் அந்த இரத்த வெறி கொண்ட முன்னோரின் தாக்குதலின் போது நான் தலையிட்டிருக்கவே மாட்டேன். அதனால் ஷென் தியான்லான் என்னிடம் தயக்கத்துடன், மூத்த சகோதரரே, ஒரு நாள் இந்த பிரிவு உங்கள் உண்மையான பலத்தை கண்டறிந்து உங்களை மீண்டும் இளம் பிரிவு தலைவராக்கச் சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். நான் லேசாக புன்னகைத்து அமைதியாக பதிலளித்தேன். அப்படியானால் அதை வேறொருவர் பெற்றுக்கொள்ளட்டும். அந்த பதவியில் எனக்கு என்றுமே ஆர்வம் இருந்ததில்லை. ஷென் தியான்லான் ஆச்சரியத்தில் உறைந்து போனாள். நான் இன்னும் என் இதயத்தில் வருத்தத்தையும் அதிருப்தியையும் வைத்திருப்பேன் என்று அவள் நினைத்தாள். ஆனால் நான் உண்மையிலேயே இதை பற்றி கவலைப்படவில்லை என்பதை அவள் எதிர்பார்க்கவில்லை. முடிவில்லாத வன்முறை நிறைந்த கொலைவெறியின் நடுவில் நான் அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்த அவள் திடீரென்று எதையோ புரிந்து கொண்டாள். என் கண்களுக்குள் இருந்த உலகம் இனி மிஸ்டிக் ஹெவன் வாழ் பிரிவுக்குள் மட்டும் கட்டுப்பட்டதாக இல்லை. எனது லட்சியங்கள் ஏற்கனவே மிக உயர்ந்த மற்றும் தொலைதூர இடங்களை சென்றடைந்திருந்தன. இன்னும் 3 மாதங்கள் அமைதியாக கடந்து சென்றன. பிறகு ஒரு நாள் பேய் ஒடுக்கும் படுகுழியின் ஆழத்தில் முழு நிலத்தடி உலகமும் திடீரென்று வன்முறையாக அதிரத் தொடங்கியது. முடிவில்லாத கொலைவெறி ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியால் ஈர்க்கப்பட்டது போல் திடீரென்று என்னை நோக்கி வேகமாக பாயத் தொடங்கியது. டஜன் கணக்கான மீட்டர்கள், நூற்றுக்கணக்கான மீட்டர்கள், ஆயிரக்கணக்கான மீட்டர்கள் என அது உயர்ந்தது. அந்த பழங்கால படுகுழி முழுவதும் நிறைந்திருந்த அரக்கத்தனமான கொலை சக்தி ஒரு பிரம்மாண்டமான கருப்பு சுழலாக மாறியது. அந்த சுழலின் மையப்பகுதியில் நான் இருந்தேன். அந்த தருணத்தில் என் உடலுக்குள் இருந்த ஆன்மா சுட்டெரிக்கும் சூரியனை விட பிரகாசமாக மின்னியது. அதன் சக்தி உச்சத்தை எட்டியது. அதே நேரத்தில் என் தெய்வீக உணர்வு தொடர்ந்து உருமாறி முற்றிலும் உயர்நிலையை நோக்கி உயர்ந்தது. திடீரென்று நான் என் கண்களை திறந்தேன். ஒரு பயங்கரமான அழுத்தம் என் உடலிலிருந்து ஒரு வானளாவிய புயலை போல வெளியே வெடித்தது. என் உடலுக்குள் அமர்ந்திருந்த ஆன்மாவும் மெதுவாக தன் கண்களை திறந்து ஒரு அடி முன்னோக்கி எடுத்து வைத்தது. அந்த நொடியில் என் தெய்வீக உணர்வும் ஆன்மாவும் ஒன்றிணைந்து ஒரு உருவம் கொண்ட நிழலாக மாறின. ஆன்மா உடலை விட்டு வெளியேறியது. தெய்வீக உணர்வு வடிவம் பெற்றது. தெய்வீக உருமாற்ற நிலையை அடைந்தேன். சிறிது நேரம் முழு பேய் ஒடுக்கும் படுகுழியும் முற்றிலும் அமைதியானது போல் இருந்தது. பிறகு எண்ணற்ற வன்முறை நிறைந்த கொலைவெறி இழைகள் ஒரு அரசனுக்கு முன் பணியும் குடிமக்களைப் போல கீழே தாழ்ந்தன. காற்றின்றி என் நீண்ட கூந்தல் அலைபாய நான் மெதுவாக எழுந்தேன். என் கண்கள் முடிவில்லாத படுகுழிகளைப் போல ஆழமாகவும் பயங்கரமாகவும் மாறியிருந்தன. என் ஒரு பார்வையின் மூலம் சாதாரண ஆன்மா பயிற்றுவிப்பாளர்களின் உயிர் சக்தியை அழித்து விட முடியும் என்பது போல இருந்தது. மீண்டும் அந்த இரத்தவெறி கொண்ட முன்னோரை போன்ற ஒருவரை நான் எதிர்கொண்டால் நான் பழைய தாயத்தை நம்பியிருக்க வேண்டிய அவசியமில்லை. எனது சொந்த பலத்தினாலேயே நான் அவரை எளிதாக கொன்றுவிட முடியும். ஆனால் தெய்வீக உருமாற்ற நிலையை அடைந்த பிறகும் தனிமையிலிருந்து வெளியேற எனக்கு விருப்பமில்லை. ஏனெனில் இந்த முன்னேற்றம் ஒரு தொடக்கம் மட்டுமே என்று எனக்கு தெரியும். எனது அடிப்படை வலுவானதுதான். ஆனால் சாகுபடி பாதையில் செல்ல செல்ல தேவைகள் மிகவும் பயங்கரமாக மாறின. பெரும் வளங்களும் முடிவற்ற சேமிப்பும் அதற்கு அவசியமாக இருந்தன. முக்கியமாக அசுரன் அடக்கும் படுகுழியின் ஆழத்தில் இன்னும் வெளிப்படாத எண்ணற்ற ரகசியங்கள் என்னிடம் இருந்தன. உதாரணமாக, சொர்க்கத்தை எரிக்கும் உடைந்த வாளின் உண்மையான சக்தி, அல்லது சுப்ரீம் வோய்ட் அழிக்கும் வாள் வித்தையின் தடை செய்யப்பட்ட நுட்பம், குறிப்பாக படுகுழியின் அடியில் உள்ள பண்டைய வெண்கல கதவு. அந்த கதவுக்கு பின்னால் கற்பனை செய்ய முடியாத ஒரு வாய்ப்பு மறைந்திருப்பதை என்னால் உணர முடிந்தது. அதே நேரத்தில் வெளியே உள்ள மர்ம சொர்க்க வாழ் பிரிவில் நிலைமை மீண்டும் மாறத் தொடங்கியது. என் தந்தை எடினுவான் காயங்களிலிருந்து மீண்டு வந்தபோது பிரிவு முழுவதும் விவாதங்கள் மெதுவாக பரவின. இளைய பிரிவு தலைவராக எனது பதவியை மீட்டெடுக்க வேண்டும் என்று அதிகமானோர் கோரத் தொடங்கினர். அன்று எனது அடையாளம் பறிக்கப்பட்டு அசுரன் அடக்கும் படுகுழியில் சிறை வைக்கப்பட்டேன். ஆனால் இப்போது என் மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் ஆழமான உண்மைகள் இருக்கலாம் என்று பல பெரியவர்கள் உணர்ந்தனர். பிரிவை காப்பாற்றிய மர்மமான வாழ்வீரனுடன் சேர்த்து பலர் மர்மசோர்க்க வாழ் பிரிவின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கத் தொடங்கினர்.
சிலர் எனது அடையாளத்தை மீட்டெடுக்க ஆதரவளித்தனர், மற்றவர்கள் பிரிவின் பொறுப்புகளை கவனிக்கும் யாயிங் சுவான் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று கருதினர். ஒரு கட்டத்தில் பிரிவின் உயர்மட்டங்களில் மறைமுகமான கருத்து மோதல்கள் எழுந்தன. ஆலோசனை மண்டபத்திற்குள் நீண்ட நேரம் அமைதியாக இருந்த பிறகு என் தந்தை பேசத் தொடங்கினார். இந்த விஷயத்தை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியமில்லை. அனைத்து பெரியவர்களும் ஆச்சரியத்தில் உறைந்து போயினர். பின்பு என் தந்தை ஒரு சிக்கலான பார்வையுடன் மெதுவாக தொடர்ந்தார். என் மகன் அந்த பதவியை விரும்பினால் பிரிவு தலைவர் பதவி எப்போதும் அவனுக்கே சொந்தம். ஆனால் அவன் விரும்பவில்லை என்றால் யாரும் அவனை வற்புறுத்த முடியாது. பல நாட்களுக்குப் பிறகு என் தம்பி யா லிங்குவான் நேரில் அசுரன் அடக்கும் படுகுழியின் வாசலுக்கு வந்தான். 3 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட அவன் மிகவும் முதிர்ச்சியடைந்திருந்தான். பிரிவின் விவகாரங்களை கையாண்டது அவனது இளமைக்கால உணர்ச்சிவசப்படுதலை நீக்கி அமைதியான முதிர்ச்சியை தந்தது. படுகுழியின் வெளியே நின்று இருளை பார்த்து அவன் மெதுவாகச் சொன்னான், அண்ணா, இளைய பிரிவு தலைவர் பதவியை உங்களுக்கு மீண்டும் வழங்க பெரியவர்கள் விவாதிக்கிறார்கள். நீங்கள் விரும்பினால் நான் உடனடியாக பதவியிலிருந்து விலகுகிறேன். அவனுடைய குரல் படுகுழி முழுவதும் எதிரொலித்த பிறகு என் அமைதியான பதில் ஆழத்திலிருந்து வெளிப்பட்டது. பிரிவு தலைவர் பதவியை நீயே வைத்துக்கொள். இனிமேல் என்னை பற்றி மீண்டும் குறிப்பிட வேண்டிய அவசியமில்லை. ஏலிங்கின் இதயம் வன்முறையாக துடித்தது. எனக்கு இந்த பதவி விருப்பமில்லை என்றாலும் என் மனதில் சிறு தயக்கமாவது இருக்கும் என்று அவர் முதலில் நினைத்தார். ஆனால் மிஸ்டிக் ஹெவன் ஸ்வாட் பிரிவின் எதிர்கால தலைவர் பதவி என்பது ஒன்றுமில்லாத அற்ப விஷயம் என்பது போல நான் உறுதியாக பதிலளித்தேன். சிறிது அமைதிக்கு பிறகு இருளிலிருந்து மீண்டும் என் குரல் கேட்டது. மிஸ்டிக் ஹெவன் ஸ்வாட் பிரிவுக்கு தேவை இந்த அமைப்பை காக்கக்கூடிய ஒருவர்தான். ஆனால் நான் எப்போதும் இங்கு இருக்கப் போவதில்லை. அந்த பதவி உனக்குத்தான் சிறப்பாக பொருந்தும். இந்த வார்த்தைகளை கேட்டதும் எலிங் சுவான் நீண்ட நேரம் மௌனமாக இருந்தார். அந்த நொடியில் அவர் ஒரு உண்மையை உணர்ந்து கொண்டார். நான் கைவிட்டது வெறும் இளம் தலைவர் பதவியை மட்டுமல்ல, பிரிவின் அதிகாரத்திற்கும் எனக்கும் இருந்த கடைசி தொடர்பையும் நான் நேரில் துண்டித்துக் கொண்டேன். இன்றிலிருந்து நான் நானாக இருக்கிறேன். மிஸ்டிக் ஹெவன் ஸ்வாட் பிரிவு தனி அமைப்பாக இருக்கிறது. வருங்காலத்தில் பிரிவுக்கு ஆபத்து வந்தால் பழைய நட்பின் காரணமாக நான் உதவலாம். ஆனால் இனி ஒருபோதும் நான் இந்த பிரிவால் கட்டுண்டு இருக்க மாட்டேன். இறுதியாக எலிங் சுவான் அந்த பள்ளத்தின் ஆழத்தை நோக்கி வணங்கி தாழ்ந்த குரலில் சொன்னார், அண்ணா, கவலைப்படாதீர்கள். நான் உயிரோடு இருக்கும் வரை மிஸ்டிக் ஹெவன் ஸ்வாட் பிரிவு ஒருபோதும் சிதையாது. நான் அதற்கு மேல் பதில் சொல்லவில்லை, ஏனெனில் நான் மீண்டும் என் கண்களை மூடிக்கொண்டேன். என் உடல் முழுவதும் கொலைவெறி ஆவிகள் சூழ என் ஆன்மா ஒரு தெய்வீக வாள் போல கூர்மையடைந்தது. அதே தருணத்தில் பாதாளத்தின் ஆழத்தில் மறைந்திருந்த பழமையான வெண்கலக் கதவு லேசாக அதிர்ந்தது. அதற்கு பின்னால் ஏதோ பயங்கரமான ஒன்று மெல்ல விழித்துக் கொண்டது போல் இருந்தது. என் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. இறுதியாக விஷயங்கள் சுவாரஸ்யமாக மாறத் தொடங்கியுள்ளன. தெய்வீக மாற்ற நிலையை அடைந்ததிலிருந்து எனக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இடையே ஒரு விவரிக்க முடியாத பிணைப்பு உருவானதை என்னால் உணர முடிந்தது. அப்பிரிவில் இருந்த அரக்கத்தனமான கொலைவெறி ஆவிகள் என்னை சுற்றி வன்முறையாக செயல்படவில்லை. மாறாக அவை அமைதியான அலைகளைப் போல மென்மையாக என்னுள் பாய்ந்தன. இதற்கிடையில் மனிதனும் வாளும் ஒன்றே எனும் உச்சகட்ட வெற்றிட வாள் பயிற்சியின் 2ஆம் நிலை நாளுக்கு நாள் சீராக முன்னேறியது. ஆனால் இந்த மாற்றத்தை முதலில் கவனித்தது என் தந்தையோ அல்லது பெரியவர்களோ அல்ல என்பதை நான் எதிர்பார்க்கவில்லை. அது ஷென் தியான்லின். அன்று அவள் வழக்கம்போல் உணவை வழங்க வந்தாள். ஆனால் அவள் அந்த பள்ளத்தின் நுழைவாயிலை அடைந்த நொடி கண்ணுக்கு தெரியாத வாழ்வீச்சு அவளை அரையடி பின்வாங்கச் செய்தது. அந்த வாழ்வீச்சில் கொலைவெறி இல்லை என்றாலும் அதன் கூர்மை ஆன்மாவையே உழுக்கும் அளவிற்கு பயங்கரமாக இருந்தது. ஷென் தியானின் லேசாக நெற்றியை சுருக்கி தனக்குள்ளேயே முணுமுணுத்தாள், விசித்திரமாக இருக்கிறது. இங்குள்ள அழுத்தம் இதற்கு முன்பு இவ்வளவு அதிகமாக இருந்ததில்லை. அருகில் காவல் காக்கும் சீடர்கள் படுகுழியில் ஏற்படும் விசித்திரமான அசைவுகளுக்கு பழகிவிட்டதால் ஏதோ அசாதாரண நிகழ்வு நடப்பதாகவே நினைத்துக் கொண்டனர். ஆனால் ஷென் தியான்லான் மட்டும் வித்தியாசமாக இருந்தாள். இரத்தவெறி கொண்ட மூதாதையர் அந்த பிரிவின் மீது படையெடுத்த அந்த நாள் அவளுக்கு சட்டென்று நினைவுக்கு வந்தது. வானில் நடந்து வந்த அந்த மர்மமான வாழ்வீரனின் அதே ஆற்றல் இப்போது வெளிப்பட்டது. குளிர்ச்சியான, தூய்மையான மற்றும் உறுதியான அந்த ஆற்றல் வானமும் பூமியும் ஒரு வாளை தவிர வேறெதையும் கொண்டிருக்கவில்லை என்பது போல் இருந்தது. அவளது இதயம் திடீரென பலமாக துடித்தது. இருக்க முடியாது. மெதுவாக அவள் படுகுழியின் ஆழத்திற்குள் நடந்தாள். நான் அங்கு அமைதியாக தியானத்தில் இருந்தேன். முடிவில்லாத கொலைவெறி ஆற்றல் என் உடலை சுற்றி ஒரு சுழலாக உருவானது. இருப்பினும் அவள் என்னை நெருங்கிய போது அந்த வன்முறை அரக்க ஆற்றல் அவளை தவிர்ப்பது போல் தானாகவே விலகிச் சென்றது. அவளது இதய துடிப்பு அறியாமலேயே அதிகரித்தது. மூத்த சகோதரரே என்று அவள் மென்மையாக அழைத்தாள். நான் மெதுவாக கண்களை திறந்தேன். எங்கள் பார்வைகள் சந்தித்த அந்த நொடியில் அவளது சுவாசம் நின்று போனது. அந்த கண்கள் அவை மிகவும் ஒத்திருந்தன. அன்று இரத்தவெறி கொண்ட மூதாதையருக்கு எதிரான போரின் போது அவள் போர்க்களத்திற்கு மிக அருகில் நின்றிருந்தாள். மர்மமான வாழ்வீரன் முகமூடி அணிந்திருந்தாலும் அவனது கண்களை அவள் தெளிவாக கண்டிருந்தாள். அமைதியான, அதே சமயம் வானத்தையே பிளக்கும் திறன் கொண்ட கூர்மையான கண்கள் அவை. தனது இதயத்தில் இருந்த தீவிர உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு உணவு பெட்டியை வைத்துவிட்டு கவனமாக கேட்டாள், மூத்த சகோதரரே, நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? நான் அவளை அமைதியாக ஏறிட்டேன். கேள். அவள் பதற்றத்துடன் உதட்டை கடித்துக்கொண்டு நடுக்கமான குரலில் சொன்னாள், அன்று அந்த பிரிவை காப்பாற்றிய நபர் அது நீங்கள் தானா? அந்த படுகுழி முழுவதும் மௌனம் நிலவியது. இருளில் அரக்கத்தனமான கொலைவெறி ஆற்றல் அலைமோதியது. நான் உடனே பதில் அளிக்கவில்லை. இதற்கிடையில் ஒவ்வொரு நொடியும் அவளது இதயம் சுருங்கியது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் மெதுவாக பேசினேன். ஏன் அப்படி நினைக்கிறாய்? ஷென் தியான்லான் என் கண்களை நேராக பார்த்தாள். அவளது கண்களில் லேசான ஈரம் படர அவள் கிசுகிசுத்தாள். ஏனென்றால் அந்த வாளாற்றலை உங்களிடம் மட்டுமே நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் எனக்கு முன்னேற உதவிய போது உங்களின் ஆன்மீக ஆற்றல் அன்று அந்த நாளில் இருந்தது போலவே இருந்தது. அவள் மேலும் மென்மையான குரலில் தொடர்ந்தாள். மேலும் அந்த மூத்தவர் கிளம்புவதற்கு முன் அவர் என்னை பார்த்த விதம் அப்படியே உங்களைப் போலவே இருந்தது. நான் சிறிது நேரம் மௌனமாக இருந்தேன். உண்மையை சொல்லப் போனால் நான்
என் ஆற்றலை ஒருபோதும் வேண்டுமென்றே மறைக்கவில்லை. அவள் எல்லாவற்றையும் இவ்வளவு தெளிவாக நினைவில் வைத்திருப்பாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இறுதியாக நான் மெதுவாக பெருமூச்சு விட்டேன். தியான் லான், அது நான் தான். அந்த வார்த்தைகள் என் வாயிலிருந்து வெளிவந்த தருணத்தில் அவளது அழகான கண்கள் அதிர்ச்சியில் துடித்தன. நான் அவளை அமைதியாக பார்த்து சொன்னேன், சில விஷயங்களை நீ மட்டும் தெரிந்து கொண்டால் போதுமானது. இதை யாரிடமும் சொல்லாதே, பிரிவின் தலைவரிடம் கூட சொல்லாதே. அவள் உடனே உறுதியாக தலையசைத்தாள். நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். ஆனால் சிறிது நேரத்திலேயே அவளது முகம் மீண்டும் குழப்பமடைந்தது. அண்ணனே, பின் ஏன் நீங்கள் திரும்பி வரக்கூடாது? அப்போது நடந்ததற்கு பல பெரியவர்கள் ஏற்கனவே வருந்துகிறார்கள். உங்கள் சக்தி மீண்டுவிட்டது தெரிந்தால் அவர்கள் உங்களை மீண்டும் தலைவராக வருமாறு கண்டிப்பாக கேட்பார்கள். நான் லேசாக புன்னகைத்தேன். பிரிவு தலைவர் பதவி, அது உண்மையிலேயே அவ்வளவு முக்கியமா? ஷென்னான் லான் உறைந்து போனாள். அவளது கண்களில் அது பலரும் கனவு காணும் ஒரு உயரிய பதவி. ஆனால் நான் அதை பற்றி பேசும்போது அது வெறும் மேகத்தைப் போல தோன்றியது. நான் மெதுவாக எழுந்தேன். ஒரு கணம் எனது தெய்வீக மாற்ற நிலையின் ஆற்றல் வெளிப்பட்டது. அந்த பழங்கால பள்ளத்தில் இருந்த முடிவற்ற கொடிய ஆற்றல் உடனே தலைவணங்கி அடங்கியது. எனக்கு அந்த பதவி வேண்டுமென்றால் எப்போது வேண்டுமானாலும் அதை மீண்டும் பெற்றுக்கொள்வேன் என்றேன் அமைதியாக. ஆனால் எனக்கு அது தேவையில்லை. ஒரு பிரிவை வழிநடத்துவது என்பது பொறுப்புகள், தந்திரங்கள் மற்றும் பல குழுக்களை சமநிலைப்படுத்துவதாகும். அவை எனது வாழ்வீச்சை மழுங்கச் செய்யும். நான் வலிமை பெற மட்டுமே விரும்புகிறேன். எனது குரல் சத்தமாக இல்லை, ஆனால் ஒவ்வொரு சொல்லிலும் உறுதியான தீர்மானம் இருந்தது. ஷென்தான் லான் என்னை அமைதியாக பார்த்தாள். அந்த தருணத்தில் அவளுக்கு ஏதோ ஒன்று புரிந்தது. சிறிது தயக்கத்திற்கு பிறகு அவள் மென்மையாக கேட்டாள், அண்ணனே, நீங்கள் ஒரு நாள் மிஸ்டிக் ஹெவன்ஸ் வாழ் பிரிவை விட்டுச் செல்வீர்களா? நான் நேரடியாக பதில் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அரக்கன் அடக்கும் பாதாளத்தின் ஆழமான இருளை நோக்கினேன். ஒருவர் ஒரு பிரிவுக்குள் தங்களை சிறைப்படுத்திக் கொண்டால் உலகத்தை எப்படி முழுமையாக காண முடியும்? சிறிது இடைவெளிக்கு பிறகு நான் அமைதியாக சேர்த்தேன். ஆனால் மிஸ்டிக் ஹெவன்ஸ் வாழ் பிரிவுக்கு ஆபத்து வந்தால் நான் திரும்பி வருவேன். அந்த ஒரு வாக்கியமே ஒரு வாக்குறுதியாக அமைந்தது. ஷென்தான் லான் திடீரென மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தாள். அப்படியானால் நானும் கடினமாக உழைப்பேன். நீங்கள் ஒரு நாள் பிரிவை விட்டுச் சென்றால் உங்கள் பின்னால் வரும் அளவுக்கு நான் வலிமையுடன் இருப்பேன். நான் அவளை பார்த்தேன், நீண்ட காலத்திற்கு பிறகு முதன்முறையாக மென்மையான உணர்வுடன். அப்படியானால் சோம்பேறித்தனத்தை கைவிடு. அடுத்த முறை இங்கே வரும்போது நீ அடித்தள கட்டத்தின் இறுதி நிலையை அடைந்திருக்க வேண்டும். அவளது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அது எப்படி அவ்வளவு வேகமாக நடக்கும்? நான் எனது கையை உயர்த்தி மென்மையாக அவளது நெற்றியில் தொட்டேன். தூய வாழ் ஆற்றலின் ஒரு துளி அவளது உணர்வு நிலைக்குள் சென்றது. இதுதான் சுப்ரீம் வாய்டு அழிக்கும் வாழ்முறையின் முதல் அடுக்கு என்றேன் அமைதியாக. இதை வெளியில் பகிராதே. ஷென்தான் லான் அப்படியே உறைந்து போனாள். இது 10,000 ஆண்டுகளாக மறைந்து போயிருந்த முழுமையான வாழ்முறை. அந்த நொடியில் அவள் திடீரென்று ஒன்றை உணர்ந்தாள். அவளது திறமை அபாரமானது என்பதற்காக நான் இந்த விலைமதிப்பற்ற சொத்தை அவளுக்கு வழங்கவில்லை. நான் அவளை நம்பியதால் அதை அவளிடம் கொடுத்தேன். அவள் உடனே தீவிரமாக தலையசைத்து, அண்ணே, கவலைப்படாதீர்கள் என்றாள். நான் இருக்கும் வரை. அவள் பேசி முடிப்பதற்கு முன்பே நான் மென்மையாகச் சிரித்தேன். முட்டாள் பெண்ணே. அவள் பாதாளத்தை விட்டு வெளியேறிய சிறிது நேரத்திலேயே அசுர ஒழிப்பு பாதாளத்தின் ஆழத்தில் மறைந்திருந்த பண்டைய வெண்கல கதவு மீண்டும் அதிர்ந்தது. பின்னர் ஒரு ஆழமான மற்றும் பழமையான குரல் எல்லையற்ற இருளில் மெதுவாக எதிரொலித்தது. ஒரு தெய்வீக உருமாற்ற சாகுபடியாளர் இறுதியாக தகுதியடைந்தார். நான் மெதுவாக என் கண்களை திறந்தேன். என் உதடுகளின் ஓரங்கள் லேசாக உயர்ந்தன. உன்னை சந்திப்பதற்கான நேரம் வந்துவிட்டது போலிருக்கிறது. அசுர ஒழிப்பு பாதாளத்தின் ஆழமான பகுதி மரண அமைதியுடன் இருந்தது. எல்லையற்ற அரக்கத்தனமான கொலையாளி ஆரா உடல் வடிவில் சுருங்கியது. அது தெய்வீக உருமாற்ற நிலைக்கு கீழே இருந்தது. இடத்திற்குள் நுழையும் எவருடைய ஆன்மாவும் உடனடியாக சிதறிவிடும். நான் மெதுவாக எழுந்து நின்று பண்டைய வெண்கல கதவை நோக்கி அடியெடுத்து வைத்தேன். 100 மீட்டர் உயரத்திற்கும் மேலாக இருந்த அந்த கதவு அடர் இரத்த நிற அமைப்புகளால் மூடப்பட்டிருந்தது. அது எண்ணற்ற வலிமைமிக்க சாகுபடியாளர்கள் அதன் முன் இறந்ததாக தோன்றியது. தூங்கும் மிருகத்தின் கண்கள் மெதுவாக திறப்பது போல கதவின் விரிசல்களிலிருந்து ஒரு மங்கலான சிவப்பு ஒளி கசிந்தது. நான் என் கையை உயர்த்தி வெண்கல கதவின் மீது வைத்தேன். உடனடியாக எனது தெய்வீக உருமாற்ற சாகுபடியின் சக்தி வெடித்தது. அதே நேரத்தில் உச்சவெற்ற நிலைக்குள் நுழைந்துவிட்டார். கதவின் விரிசல் திடீரென விரிவடைந்தது. உள்ளிருந்து எல்லையற்ற கருப்பு ஒளி வெடித்தது. இருப்பினும் நான் அரையடி கூட பின்வாங்கவில்லை. வாழ்நோக்கம் என் உடலை சூழ்ந்திருந்தது. அதே சமயம் என் ஆன்மா ஒரு மலை போல நிலையாக நின்றது. பூம்! வெண்கல கதவு முழுமையாக திறந்தது. ஆனால் அதன் பின்னால் ஒரு அரண்மனையோ அல்லது மறைக்கப்பட்ட கருவூலமோ இல்லை. அதற்கு பதிலாக அது எல்லையற்ற இரத்தக்கடலாக இருந்தது. அந்த இரத்தக்கடலின் மையத்தில் காற்றில் மிதக்கும் ஒரு உருவம் இருந்தது. அவர் கிழிந்த கருப்பு அங்கியை அணிந்திருந்த வெள்ளை முடி கொண்ட மனிதர். அவரது கண்கள் இறுக்கமாக மூடப்பட்டிருந்தன. அதே சமயம் 9 பிரம்மாண்டமான கருப்பு சங்கிலிகள் அவர் உடலை சுற்றியிருந்தன. ஒவ்வொரு சங்கிலியும் எண்ணற்ற தோவ குறியீடுகளால் செதுக்கப்பட்டிருந்தது. மற்ற முனைகள் முடிவில்லாமல் வெற்றிடத்திற்குள் நீண்டு சொர்க்கத்திற்கும் பூமிக்கும் இணைக்கப்பட்டது போல இருந்தது. மெதுவாக அந்த வெள்ளை முடி கொண்ட மனிதர் தனது கண்களை திறந்தார். அந்த நொடியில் அரக்கர் ஒடுக்கும் பாதாளம் முழுவதுமே அமைதியானது. அரக்க கொலைவெறி கூட ஓடுவதை நிறுத்தியது. அவர் என்னையை உற்று நோக்கி ஒரு தீய புனித உடல் என்று முணுமுணுத்தார். இரட்டை மேற்கோள் குறி. அதனால் தான் என் கண்கள் லேசாக சுருங்கின. யாரோ ஒருவர் என் உடலமைப்பை உடனே கண்டறிந்தது. இதுவே முதல் முறை. என் முகம் அமைதியாக இருக்க வாழ்வீச்சின் வேகம் என் விரல் நுனியில் சேகரிக்கப்பட்டது. நீங்கள் யார்? வெள்ளையர் முடி கொண்ட மனிதன் என்னை ஆழமாக பார்த்து பழங்கால குரலில் பதிலளித்தார். என் பெயர் தைவான். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் 3 அரக்க சக்கரவர்த்திகளை அடக்கினேன். ஆனால் சொர்க்கத்தின் தாக்கத்தால் சிக்கிக்கொண்டேன். இரட்டை மேற்கோள் குறி. அவர் பேசி முடித்ததும் அவர் உடலை சுற்றியிருந்த 9 சங்கிலிகளும் திடீரென இறுகின. சொர்க்க விதிகள் பயங்கரமான மின்னலாக மாறி அவரை நோக்கி இறங்கின. இருப்பினும் ஒவ்வொரு மின்னலும் அவர் உடலுக்கு 3 மீட்டர் அருகில் வந்தவுடன் தானாகவே மறைந்துவிட்டது. பிறகு தைவான் என்னை நோக்கி, நீ அரக்க கொலைவெறியை உள்வாங்கி வளர்கிறாய். நான் ஒரு காலத்தில் நடந்த பாதை போலவே என்றார். துரதிர்ஷ்டவசமாக நீ இன்னும் மிகவும் பலவீனமாக இருக்கிறாய். என் முகபாவனை முற்றிலும் மாறாமல் இருந்தது. தைவானின் கண்கள் ஆழமாகவும் புரியாதவாறு மாறின. இரட்டை மேற்கோள் குறி. என் வாரிசாக வா என்று மெதுவாக கூறினார். நான் உன்னை வெற்றிட நிலைக்கு கொண்டு செல்ல உதவுவேன். ஒருவேளை ஒரு சிறந்த சக்கரவர்த்தியாகும் பாதையை மீண்டும் திறக்கலாம். சூழல் உடனடியாக கனமாகவும் அமைதியாகவும் மாறியது. சக்கரவர்த்தி பாதையை திறப்பது என்ற சொற்கள் மட்டுமே உலகின் எந்த ஒரு பயிற்சியாளரையும் பைத்தியமாக்க போதுமானது. இருப்பினும் நான் மெதுவாக என் தலையை அசைத்தேன். இரட்டை மேற்கோள் குறி. நான் யாருடைய
வாரிசாகவும் ஆக மாட்டேன். முடிவில்லாத இரத்தக்கடல் லேசாக அலைமோதியது. தைவான் சக்கரவர்த்தியின் கண்களில் ஒரு விசித்திரமான பார்வை மின்னியது. நீ மறுக்கிறாயா என்று அவர் கேட்டார். நான் அமைதியாக பதிலளித்தேன். என் தவம் என் இதயத்தில் உள்ளது. என் வாள் என் கைகளில் உள்ளது. உண்மையில் ஒரு சக்கரவர்த்தி பாதை இருந்தால் அதை நானே நடப்பேன். சிறிது நேரம் இரத்தக்கடல் அமைதியால் நிறைந்தது. திடீரென்று தைவான் சக்கரவர்த்தி உரக்கச் சிரிக்கத் தொடங்கினார். அவரது சிரிப்பு 9 அடுக்கு சொர்க்கத்தையே அதிர வைத்தது. நல்லது நல்லது. 10,000 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடன் நிபந்தனைகளை பேச தகுதியுள்ள ஒருவரை சந்தித்து விட்டேன். அவரை சுற்றியிருந்த 9 கருப்பு சங்கிலிகள் திடீரென பிரகாசமாக மின்னின. பின் தைவான் சக்கரவர்த்தி விரலை உயர்த்த ஒரு கருப்பு ஒளி காற்றில் கிழித்துச் சென்று என் நெற்றியில் நுழைந்தது. என் ஆன்மாவில் சொல்ல முடியாத வலி வெடித்தது. என் உயிர் உயிரோடு கிழிக்கப்படுவது போல இருந்தது. ஆனால் நான் பின்வாங்காமல் உறுதியாக நின்றேன். இரட்டை மேற்கோள் குறி. இது தைவான் சக்கரவர்த்தியின் முத்திரை என்று தைவான் மெதுவாக கூறினார். இது அரக்கர்களை ஒடுக்கவும் சொர்க்கத்தை விழுங்கவும் கடவுள்களையே கொன்று குவிக்கவும் வல்லது. நீ எவ்வளவு சக்தியை தாங்க முடியும் என்பது உன் விதியை பொறுத்தது. இரத்தக்கடல் ஆக்ரோஷமாக பொங்க முடிவற்ற அரக்க அழுத்தத்தால் உலகம் நிறைந்திருந்தது. அதே பிசாசு புனித உடல் வெறித்தனமாக இயங்கத் தொடங்கியது. என் உடலுக்குள் சக்தி இடைவிடாமல் உயர்ந்தது. நான் சமீபத்தில் நிலைநிறுத்திய சாகுபடி நிலை மீண்டும் தளரத் தொடங்கியது. என் தெய்வீக ஒளி வேகமாக மாறியது. என் வாளின் வேகம் காட்டுத்தனமாக உயர்ந்தது. என் உடலுக்குள் இருந்த ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சங்கிலி முற்றிலுமாக உடைந்தது போல் இருந்தது. பண்டைய படுகொலிக்கு மேலே கார்மேகங்கள் உடனடியாக கூடின. அதே நேரத்தில் வெற்றிடத்திற்கு திரும்பும் நிலையின் ஒளி என்னை சுற்றி மங்கலாக தோன்ற ஆரம்பித்தது. திடீரென்று என் கண்களை திறந்தேன். கருப்பு தங்க ஒளி என் கருவழிகளுக்குள் பின்னி பிணைந்திருந்தது. என் வாளின் வேகம் மாறியிருந்தது. அது இப்போது கூடுதலாக ஒரு பயங்கரமான ஏகாதிபத்திய அழுத்தத்தை கொண்டிருந்தது. தாயுவான் பேரரசர் முதன்முறையாக என்னை ஆழ்ந்து பார்த்தார். அவரது முகபாவனை இறுதியாக தீவிரமடைந்தது. இந்த வாழ்க்கையில் நீ உண்மையிலேயே சொர்க்கத்தின் பாதையில் கால் வைக்கக்கூடும். அவரது வார்த்தைகள் முடிவதற்குள் அவரை சுற்றியிருந்த 9 சங்கிலிகளும் திடீரென பலமாக இருக்கின. இரத்தக்கடல் சரிய தொடங்கியது. அதே நேரத்தில் பழங்கால வெண்கல கதவு மெதுவாக மூடத் தொடங்கியது. தாயுவானின் பழங்கால குரல் இருளுக்குள் கடைசி முறையாக எதிரொலித்தது. நீ பெரும் மேன்மை நிலைக்கு செல்லும் போது இதை நினைவில் கொள். மீண்டும் என்னை பார்க்கவா. போம். வெண்கல கதவு முழுமையாக மூடிக்கொண்டது. முடிவில்லாத தாவோ வடிவங்கள் என் உடலை சுற்றி மங்கலாக மின்னின. அதே நேரத்தில் என் சாகுபடி தெய்வீக உருமாற்ற நிலையின் நடுத்தர நிலையை எட்டியிருந்தது. நான் மெதுவாக என் முஷ்டியை இறுகப் பற்றினேன். அழுத்தத்தினால் மட்டுமே சுற்றியுள்ள விண்வெளி சற்று சிதைந்தது. என் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. எனவே இதுதான் உண்மையான ஆரம்பம். தாயுவான் பேரரசரின் முத்திரை என் ஆன்மாவோடு முழுமையாக இணைந்த அந்த நொடி வானமும் பூமியும் திடீரென்று அமைதியடைந்தன. அடுத்த கணமே மர்ம சொர்க்க வாள் பிரிவின் வானம் கடுமையாக மாறியது. முன்பு தெளிவாக இருந்த வானம் உடனடியாக இருண்டது. பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு கார்மேகங்கள் முடிவில்லாமல் சுருண்டன. 9 வானங்களுக்கு மேலே அனைவரும் பயத்தில் வெளியே போனார்கள். ஒரு சொர்க்க துன்பம் என்று யாரோ கத்தினார்கள். ஆனால் யாரும் ஒரு பெரிய நிலையை தாண்டவில்லை. என் தந்தை எட்டியன் திடீரென்று வானத்தை நோக்கி தன் தலையை உயர்த்தினார். இந்த ஒளி சாதாரண சொர்க்க துன்பம் அல்ல என்பதை அவரால் உடனடியாக கூற முடிந்தது. அது ஒரு தெய்வீக உருமாற்ற துன்பமோ அல்லது வெற்றிடத்திற்கு திரும்பும் துன்பமோ அல்ல. அது ஒரு தீர்ப்பு போல உணர்ந்தது. சொர்க்கத்தில் உள்ள விரிசலுக்குள் ஒரு குளிர்ந்த ராட்சத கண் மெதுவாக தோன்றியது. அது எந்த உணர்ச்சியுமின்றி எந்த மாற்றமுமின்றி கீழே உள்ள அனைத்து உயிரினங்களையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தது. அது சொர்க்கத்தின் தாவோ கண். அசுர அடக்குமுறை பாதாளத்தின் ஆழத்தில் நான் மெதுவாக என் தலையை உயர்த்தினேன். எண்ணற்ற மலைப்பாறைகளுக்கு பின்னாலும் அதன் பார்வை என் மீது நிலைத்திருப்பதை என்னால் உணர முடிந்தது. மிகச் சரியாக சொன்னால் அது என் ஆன்மாவிற்குள் இருக்கும் தாயுவான் பேரரசரின் முத்திரையை நோக்கியே இருந்தது. பரலோக தர்மம் பேரரசர் பாதையை மீண்டும் திறக்க அனுமதிக்காது. மேலும் ஒரு மகா பேரரசரின் வாரிசு மீண்டும் கீழ் உலகில் தோன்றுவதை அது ஒருபோதும் அனுமதிக்காது. டும். ஒரு பயங்கரமான மின்னல் திடீரென வானத்திலிருந்து இறங்கியது. அது ஊதா நிறத்தில் இல்லை. அது தங்க நிறத்திலும் இல்லை. அது கருப்பாக இருந்தது. முடிவற்ற இரவு போல கருமையாக இருந்தது. அந்த கருப்பு மின்னல் மலைகளை ஊடுருவி அசுர அடக்குமுறை பாதாளத்தை நோக்கி தாக்கியது. அது சென்ற பாதையில் பாறைகள் தூசியாக மாறின. அதே சமயம் விண்வெளியை அடுக்கடுக்காக சிதறியது. பாதாளத்திற்கு அருகில் காவல் காத்த சீடர்கள் அந்த அழுத்தத்தால் உடனடியாக மயக்கமடைந்தனர். முழு பாதாளமும் கிட்டத்தட்ட இடிந்து விழுந்தது. நான் ஒரு அடி முன்னே எடுத்து வைத்து வானத்தை நோக்கி பாய்ந்தேன். என் காலடியில் இருந்த முடிவற்ற அசுர கொலைவெறி ஒரு ராட்சத கருப்பு டிராகனாக மாறியது. என் வாழ்வீச்சு வானத்தை நோக்கி நேராக சுட்டிக்காட்டியது. கருப்பு மின்னல் உடனடியாக என் மீது மோதியது. என் உடல் கடுமையாக அதிர்ந்தது. என் எலும்புகள் வெடிக்கும் சத்தத்துடன் முறிந்தன. என் உதட்டின் ஓரத்தில் இருந்து ரத்தம் வழிந்தது. இருந்தாலும் நான் பின்வாங்கவில்லை. மாறாக நான் தலையை உயர்த்தி சத்தமாக சிரித்தேன். என்னை அழிக்க நினைத்தால் முயற்சி செய்து பார். சுப்ரீம் வாய்டு அழிக்கும் வாழ்வீச்சு முழுமையாக வெடித்தது. என் நெற்றியில் இருந்த தாயுவான் பேரரசர் முத்திரை வானத்தை துளைக்கும் கருப்பு தங்க ஒளியுடன் பிரகாசித்தது. இரண்டாவது பரலோக தண்டனை உடனடியாக தொடர்ந்து இறங்கியது. இந்த மின்னலில் எண்ணற்ற தர்ம குறியீடுகள் இருந்தன. ஒவ்வொரு குறியீடும் அழிவின் விருப்பத்தையே கொண்டிருந்தது. இது சாதாரண சோதனை அல்ல. இது பரலோக தண்டனை. நான் என் வாளை இரு கைகளாலும் இறுக்கமாக பிடித்து வானத்தை நோக்கி மேலே வெட்டினேன். ஒரு திகைப்பூட்டும் வாள் ஒளி வானத்தில் வெடித்து மின்னலுடன் நேருக்கு நேர் மோதியது. டும். அந்த மோதல் உலகத்தையே உலுக்கியது. அந்த அதிர்வலை ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரம் பரவியது. மிஸ்டிக் ஹெவன் வாள் பிரிவின் மலை பாதுகாப்பு அமைப்பு தானாகவே செயல்பட்டது. இருந்தாலும் அந்த அமைப்பும் கூட அதிர்வில் கடுமையாக நடுங்கியது. எண்ணற்ற சீடர்கள் பயத்தில் முழங்காலிட்டனர். என்ன நடக்கிறது என்பது அவர்களில் யாருக்கும் புரியவில்லை. உலகத்தின் முடிவு வந்துவிட்டதாகவே அவர்கள் உணர்ந்தனர். என் தந்தை பிரதான சிகரத்தின் மேல் அதிர்ச்சியுடன் நின்றிருந்தார். என் மகனே. அந்த நொடியில் அவர் இறுதியாக புரிந்து கொண்டார். இந்த பரலோக தண்டனை எனக்காகவே வந்திருந்தது. வானத்திற்கு மேலே மூன்றாவது பரலோக தண்டனை மெதுவாக தனது வலிமையை சேகரித்தது. வானத்தில் இருந்த விரிசல் மேலும் அகலமானது. ஒரு மங்கலான உருவம் அதன் பின்னால் மெதுவாக தோன்றியது. அது மனிதன் அல்ல. அது பரலோக சட்டத்தின் உருவகம். மெதுவாக அந்த உருவம் தன் கையை உயர்த்தியது. வான் மற்றும் பூமிக்கு இடைப்பட்ட அனைத்து ஆன்மீக ஆற்றலும் உடனடியாக உறிஞ்சப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான மின்னல் ஈட்டியாக மாறியது. அந்த ஈட்டியின் முனை நேரடியாக என்னை நோக்கி இருந்தது. இந்த ஒரு தாக்குதலை ரிட்டர்ன் டு வைட் சாகுபடியாளர்களை கொல்ல போதுமானதாக இருந்தது. நான் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்தேன். என் பிசாசு புனித உடல் காட்டுத்தனமாக இயங்க தொடங்கியது. ஒரு நொடியில் அரக்கர் அடக்கும் பாதாளத்தில் இருந்த சுமார் 30 விழுக்காடு தீய கொலைவெறி ஆற்றலை நான் வலுக்கட்டாயமாக உறிஞ்சினேன். தெய்வீக உருமாற்றத்தின் இடைக்கட்டத்தில் இருந்த என் ஆற்றல் வெடித்து மேலெழுந்து வேகமாக கடைக்கட்டத்தை நெருங்கியது. தாயுவான் பேரரசர் முத்திரை முழுமையாக ஒளிர்ந்தது. அதே நேரத்தில் எனக்கு பின்னால் ஒரு பிரம்மாண்டமான இரத்த கடல் தோன்றியது. அந்த இரத்த கடலுக்குள் தாயுவான் பேரரசரின் மங்கலான உருவம் மட்டுமே தெரிந்தது. அவர் எதுவும் சொல்லவில்லை. என்னை சோதிப்பது போல அவர் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தார். வானத்தின் தண்டனை ஈட்டி கீழ் நோக்கி இறங்கியது. வானமும் பூமியும் முற்றிலும் அமைதியடைந்தன. நான் வானத்தில் காலடி எடுத்து வைத்தேன். என் உடலும் வாளும் ஒன்றாக இணைந்தன. பிறகு நான் என் வாளை வீசி ஒரு ஒற்றை சொல்லை கூறினேன். உடை. என் குரல் விழுந்த தருணத்தில் 9 வானங்களுக்கு மேல் என் வாளின் ஒளி அந்த மின்னல் ஈட்டியுடன் நேரடியாக மோதியது. நேரமே உறைந்து போனது போலிருந்தது. அடுத்த நொடியில் அந்த தெய்வீக ஈட்டி துண்டு துண்டாக சிதறியது. என் வாளின் ஒளி எந்த தடையுமின்றி மேலே சென்று வானளாவிய தவோவின் பிளவுக்குள் நேரடியாக பாய்ந்தது. பூம். வானளாவிய பிளவு பலமாக அதிர்ந்தது. முதல் முறையாக அந்த குளிரான வானளாவிய தவோவின் கண்ணில் மாற்றங்கள் தோன்றின. கீழ் உலகத்தைச் சேர்ந்த ஒரு எளிய தெய்வீக உருமாற்ற சாகுபடியாளர் வானளாவிய தண்டனையை உடைத்ததை அதனால் நம்ப முடியவில்லை. வானத்தின் ஆழமான பகுதியிலிருந்து ஒரு குறைந்த பயங்கரமான இரைச்சல் மெதுவாக வெளிப்பட்டது. ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத வானளாவிய விதி அனைத்தையும் மறுபரிசீலனை செய்வது போலிருந்தது. நீண்ட நேரத்திற்கு பிறகு கார்மேகங்கள் விலகத் தொடங்கின.
வானத்தில் இருந்த பிரம்மாண்டமான பிளவு மெதுவாக மூடிக்கொண்டது. வானளாவிய தவோவின் கண் மறைந்தது. வான் மற்றும் பூமி மீண்டும் அமைதி நிலைக்கு திரும்பின. கீழே உடைந்த மலைகளும் பாழடைந்த நிலமும் மட்டுமே எஞ்சியிருந்தன. நான் உயரத்தில் அந்தரத்தில் நின்றேன். என் ஆற்றல் சற்று சீரற்றிருந்தது. என் ஆடைகள் போரில் கிழிந்திருந்தன. ஆனாலும் என் கண்கள் எப்போதும் போல கூர்மையாக இருந்தன. வானத்தை பார்த்தபடி நான் மெதுவாக முணுமுணுத்தேன். அப்படியா விஷயம்? இந்த உலகம் பேரரசர் பாதையை தாங்க முடியாது என்பதில்லை. மேல் உலகம் அதை ஒடுக்குகிறது. என் நெற்றியில் இருந்த தாயுவான் பேரரசர் முத்திரை லேசாக துடித்தது. தாயுவான் பேரரசரின் எச்சரிக்கை குரல் என் ஆன்மாவில் மெலிதாக ஒலித்தது. நீங்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு விட்டீர்கள். அதை கேட்ட நான் மென்மையாக சிரித்தேன். அப்படியானால் அவர்கள் என்னை இன்னும் தெளிவாக நினைவில் கொள்ளட்டும். என் வார்த்தைகள் முடிந்த தருணமே நான் திரும்பி மீண்டும் அரக்கர் அடக்கும் பள்ளத்திற்குள் இறங்கினேன். பிரிவின் எந்த உறுப்பினரும் என் உருவத்தை தெளிவாக பார்க்க முடியவில்லை. தேவ சோதனையின் மேகங்கள் மறைவதை மட்டுமே அவர்கள் கண்டனர். மறைந்து வரும் வானத்தின் கீழ் வாள் ஒளியின் ஒரு கோடு மெதுவாக பள்ளத்திற்குள் மறைந்தது. என் தந்தை ஏடியன் நீண்ட நேரம் அமைதியாக இருந்து இறுதியில் தாழ்ந்த குரலில் பேசினார். இன்றிலிருந்து அனுமதியின்றி யாரும் அரக்கர் அடக்கும் பள்ளத்தை நெருங்கக்கூடாது. வெளியே திரளும் புயலிலிருந்து என்னை பாதுகாக்க அவர் தன் வழியில் முயன்றார். இதற்கிடையில் நான் மீண்டும் பள்ளத்தின் ஆழமான பகுதியில் அமர்ந்து மெதுவாக கண்களை மூடிக்கொண்டேன். அந்த போர் வெற்றிட நிலைக்கு திரும்புவதற்கான எல்லையை தொட எனக்கு உதவியது. ஆனால் மிக முக்கியமாக அது எனக்கு மிகவும் முக்கியமான ஒன்றை உறுதிப்படுத்தியது. பேரரசர் பாதை ஒருபோதும் உண்மையாக மறைந்துவிடவில்லை. அது யாரோ ஒருவரால் முத்திரையிடப்பட்டு மறைக்கப்பட்டிருந்தது. இப்போது நான் அவர்கள் கண்டிப்பாக அழிக்க வேண்டிய ஒரு காரணியாக மாறிவிட்டேன். என் வாளின் வேகம் முன்பை விட தூய்மையாகவும் கூர்மையாகவும் மாற நான் மெதுவாக மூச்சை வெளிவிட்டேன். அப்படியானால் நான் மென்மையாக முணுமுணுத்தேன். நான் மேல் நோக்கி என் வழியை வெட்டிச் செல்வேன். தேவ தண்டனை மறைந்த 3 நாட்களுக்கு பிறகு மர்மமான சொர்க்க வாழ் பிரிவின் மீது மற்றொரு அசாதாரண நிகழ்வு தோன்றியது. இந்த முறை கருமேகங்கள் இல்லை. அதற்கு பதிலாக 9 வானங்களிலிருந்து ஒரு வெள்ளி ஒளி தூண் அமைதியாக இறங்கியது. அந்த ஒளியில் எந்த சத்தமும் இல்லை. இருப்பினும் அதிலிருந்து வெளிப்பட்ட அழுத்தம் கீழே உள்ள அனைத்து உயிரினங்களையும் விட அதிகமாக இருந்தது. பிரிவில் உள்ள ஒவ்வொரு தெய்வீக உருமாற்ற முதியவரும் ஒரே நேரத்தில் தலையை நிமிர்த்தி அதிர்ச்சியில் உறைந்தனர். அது தேவ சோதனை அல்ல என்று ஒருவர் பயத்துடன் முணுமுணுத்தார். அது உயர்நிலையை அடையும் ஒளி. வெள்ளி தூணிலிருந்து ஒரு உருவம் மெதுவாக வெளியே வந்தது. ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்திற்கு ஒரு குளிர்ந்த குரல் எதிரொலித்தது. யாரும் எதிர்வினையாற்றுவதற்குள் கீழ் உலகின் மர்மமான சொர்க்க வாழ் பிரிவில் வாழ் பயிற்சி செய்பவர் யார்? கீழே உள்ள அரக்கர் அடக்கும் பள்ளத்திலிருந்து என் குரல் அமைதியாக எதிரொலித்தது. நீங்கள் எதற்காக என்னை தேடுகிறீர்கள்? அடுத்த கணமே நான் வானத்தை கடந்து அனைவர் முன்னாலும் தோன்றினேன். என் கருப்பு உடை பலமாக பறக்க என் ஆளுமை முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இதனால் நான் சாதாரண தெய்வீக உருமாற்ற பயில்பவர் போல் தெரிந்தேன். ஒளி தூணில் நின்றிருந்த வெள்ளை உடை அணிந்த மனிதன் கத்தி போன்ற கூர்மையான கண்களால் என்னை பார்த்தான். அப்படியானால் அது நீதான் என்று அவன் குளிர்ச்சியாக சொன்னான். அந்த தேவ தண்டனையை தூண்டியவன் நீதான். அங்கே மறைத்து வைக்கப்பட்டிருந்த எதையோ தேடுவது போல் அவன் பார்வை என் நெற்றியில் நிலைத்தது. ஆனால் தாய்வான் பேரரசர் முத்திரை ஏற்கனவே என் ஆன்மாவின் ஆழமான பகுதியில் கலந்து அதன் சாரத்தை முழுமையாக மறைத்திருந்தது. நீண்ட அமைதிக்கு பிறகு வெள்ளை உடை அணிந்த மனிதன் மீண்டும் பேசினான். வான தண்டனையை வெட்டிச் சிதைப்பது ஒரு பெரும் பாவம் என்பது உனக்கு தெரியுமா? நான் நிதானமாக பதிலளித்தேன். வானம் என்னை கொல்ல நினைத்தால் நான் எதிர்த்து போராடக்கூடாதா? அவருடைய கண்கள் சட்டென்று குளிர்ந்தன. பரம்பொருளின் இயக்கம் மாறாத விதிகளின்படி நடக்கிறது. கீழ்நிலை உலகத்தைச் சேர்ந்தவர்கள் தடை செய்யப்பட்ட விஷயங்களை தொட அனுமதி இல்லை. அதனை கேட்டதும் நான் மெல்லச் சிரித்தேன். தடை செய்யப்பட்ட விஷயமா? அல்லது பேரரசர் பாதை மீண்டும் திறக்கப்படுவதைக் கண்டு அஞ்சுபவர்கள் யாரேனும் உள்ளனரா? நான் அந்த வார்த்தைகளை கூறிய அடுத்த நொடி வெள்ளை உடை அணிந்தவரின் கண்கள் விரிந்தன. சுற்றியிருந்த சூழல் உறைந்து போக அவருடைய உடலிலிருந்து ஆற்றல் மெல்ல வெளிப்பட்டது. அவர் ஒரு வெற்றிட திரும்புதல் நிலை சாகுபடியாளர் என்பது தெளிவாக தெரிந்தது. அவருடைய அழுத்தம் எல்லையற்ற பெருங்கடல் போல திரண்டு வந்தது. இருப்பினும் பின்வாங்காமல் நான் ஒரு அடி முன்னே எடுத்து வைத்தேன். என்னுடைய வாழ்வீச்சின் ஆற்றல் வெடித்து கிளம்ப தெய்வீக உருமாற்ற சாகுபடியின் சக்தி சுற்றியிருந்த இடத்தையே அதிரச் செய்தது. நேராக அவருடைய கண்களை பார்த்து நான் குளிராக கேட்டேன். என்னை சோதிக்க வந்தீர்களா அல்லது போரிட வந்தீர்களா? சூழ்நிலை உச்சகட்ட பதற்றத்திற்கு சென்றது. என் தந்தை யா தனுவானின் நெற்றியில் வியர்வை வழிந்தது. ஏனெனில் இங்கு போர் மூண்டால் மிஸ்டிக் ஹெவன் வாழ் பிரிவு முழுமையாக அழிந்துவிடும் என்பது அவருக்கு தெரியும். வெள்ளை உடை அணிந்தவர் சில நொடிகள் அமைதியாக என்னையே பார்த்துக் கொண்டிருந்தார். பின் திடீரென தன் ஆற்றல் அனைத்தையும் அடக்கிக் கொண்டார். பின் எதிர்பாராத விதமாக அவர் மெல்ல புன்னகைத்தார். மிகவும் நன்று. இவ்வளவு தாண்ட உலகத்திலிருந்து உன்னை போன்ற ஒருவர் உருவானது வியப்புதான். ஒருவேளை இந்த இடம் முற்றிலும் பயனற்றதல்ல போலிருக்கிறது. இரட்டை மேற்கோள் குறி. அவர் தன் கையை உயர்த்தி ஒரு ஜெட் தாயத்தை என்னை நோக்கி எறிந்தார். அந்த தாயம் என் கண்களுக்கு முன்னால் அமைதியாக மிதந்தது. இன்னும் 10 ஆண்டுகளில் ஆழமான நீல வானத்தின் நுழைவாயில் திறக்கும். உனக்கு துணிச்சல் இருந்தால் நீ மேல் உலகிற்கு சென்று அங்கு போரிடலாம். துணிச்சல் இல்லை என்றால் உன் வாழ்நாள் முழுவதும் இந்த கீழ் உலகிலேயே சிக்கி தவி. வெள்ளி ஒளித்தூண் மீண்டும் மின்ன வெள்ளை உடை அணிந்தவர் மெல்ல வானத்தை நோக்கி ஏறிச் சென்றார். முற்றிலும் செல்வதற்கு முன் அவர் என்னை பார்த்து இறுதியாக குளிர்ச்சியாக கூறினார். இதை நினைவில் கொள். மேல் உலகம் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது. இரட்டை மேற்கோள் குறி. பின் அந்த ஒளித்தூண் மறைய வானமும் பூமியும் மீண்டும் அமைதிக்கு திரும்பின. மிஸ்டிக் ஹெவன் வாழ் பிரிவின் சீடர்கள் அனைவரும் நீண்ட நேரம் பேச முடியாமல் நின்றனர். 10 ஆண்டுகள். மேல் உலக நுழைவாயில் திறக்கப்பட உள்ளது. இதன் பொருள் என்ன என்பதை அனைவரும் சரியாக புரிந்து கொண்டனர். என் தந்தை என்னை பெரும் குழப்பமான உணர்ச்சியுடன் பார்த்தார். என் மகனே, நான் அந்த ஜெட் தாயத்தை பிடித்து என் தெய்வீக உணர்வால் அதை ஆராய்ந்தேன். அதனுள் 4 எளிய வார்த்தைகள் மட்டுமே இருந்தன. வானளாவிய மேதைகளின் போர்க்களம். என் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. 10 ஆண்டுகளா? அப்படியா? நான் மெதுவாக முணுமுணுத்தேன். அதுவே போதுமானது. அவ்வாறு கூறிவிட்டு மிஸ்டிக் ஹெவன் வாழ் பிரிவின் திகைத்து போன எண்ணற்ற சீடர்களை விட்டுவிட்டு நான் மீண்டும் நேரடியாக அரக்கர் ஒடுக்கும் படுகுழிக்குள் திரும்பினேன். இதற்கிடையில் 9 வானங்களுக்கு மேலே அந்த எல்லை வாயில் வழியாக திரும்பியதும் வெள்ளை உடை அணிந்த மனிதன் குரலை குறைத்து அருகில் இருந்த ஒரு நிழல் உருவத்திடம் பேசினான். உறுதிப்படுத்தப்பட்டது. பேரரசர் முத்திரையின் ஒளிவட்டம் இந்த தலைமுறையிலும் இன்னும் இருக்கிறது. மங்கலான உருவம் மெதுவாக பதிலளித்தது. அப்படியானால் அவனை இப்போதைக்கு வளரவிடுங்கள். அவன் உயர் உலகத்திற்கு வந்ததும் அவனை கொன்றுவிடுங்கள். இரட்டை மேற்கோள் குறி. அந்த குரல் முற்றிலும் குளிர்ச்சியாகவும் உணர்ச்சியற்றதாகவும் இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு எல்லை வாயில் மெதுவாக மூடியது. அவர்களது கொலை வேறு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. படுகுழியின் ஆழத்தில் நான் மீண்டும் சப்பளங்காலிட்டு அமர்ந்தேன். என் உள்ளங்கையில் இருந்த ஜெட் தாயத்து மெதுவாக தூளாக சிதறியது. நான் மேலே வரும் வரை காத்திருந்து தாக்குவதா? நான் மெதுவாக எனக்குள் சிரித்துக் கொண்டேன். சரி, பார்க்கலாம். காலம் வரும்போது யார் யாரை வேட்டையாட போகிறார்கள் என்று பார்ப்போம். முடிவற்ற அரக்க கொலைவெறி என்னை சுற்றி தீவிரமாக சூழ நான் மீண்டும் மெதுவாக கண்களை மூடிக்கொண்டேன். என் வாழ்வீச்சு முன்பை விட கூர்மையடைந்தது. அந்த 10 ஆண்டுகளுக்கான கவுண்டவுன் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது. உயர் உலக தூதுவர் சென்ற பிறகு மிஸ்டிக் ஹெவன் வாழ் பிரிவின் மேற்பரப்பு மீண்டும் அமைதியாக தெரிந்தது. ஆனால் அதற்கு அடியில் மறைந்திருந்த நீரோட்டங்கள் இன்னும் தீவிரமடைந்தன. என்னை பொறுத்தவரை நான் அரக்கர் ஒடுக்கும் படுகுழியை முற்றிலுமாக மூடிவிட்டு வெளியுலகத்தைச் சேர்ந்த யாரையும் சந்திப்பதை தவிர்த்தேன். சாதாரண மக்களுக்கு 10 ஆண்டுகள் நீண்ட காலமாக தோன்றலாம். ஆனால் பயிற்சியாளர்களுக்கு அது ஒரு நொடியில் கடந்துவிடும். உயர் உலகில் உள்ள மேதைகளின் போர்க்களத்திற்கு செல்ல வேண்டுமானால் தெய்வீக உருமாற்றத்தின் இடைநிலை கட்டத்தில் இருக்கும் எனது தற்போதைய பயிற்சி போதுமானதல்ல என்பதை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். குறைந்தபட்சம் நான் தெய்வீக உருமாற்றத்தின் இறுதி நிலையை அடைய வேண்டும். ஒருவேளை வெற்றி
வெற்றிடத்திற்கு திரும்பும் நிலையின் விளிம்பை தொட வேண்டும். படுகுழியின் ஆழத்தில் பேய் இரத்த கடலுக்குள் நான் சப்பளங்காலிட்டு அமர்ந்தேன். தைவான் பேரரசர் முத்திரை என் நனவு நிலைக்கு மேலே மிதந்து மங்கலான கருப்பு தங்க ஒளியை வெளியிட்டது. சொர்க்கத்தின் தண்டனையை தாங்கியதிலிருந்து பேரரசர் முத்திரை என் ஆன்மாவுடன் முழுமையாக கலந்துவிட்டது. இதனால் எனது தெய்வீக உணர்வின் வலிமை அதே நிலையில் உள்ள எவரையும் விட பல மடங்கு உயர்ந்துள்ளது. ஆனாலும் அதனாலேயே பயிற்சிக்கான நிலைகளுக்கு இடையிலான தடைகளை உடைப்பது மிகவும் கடினமாகிவிட்டது. தெய்வீக உருமாற்ற நிலையை அடைந்த பிறகு ஒவ்வொரு சிறிய முன்னேற்றமும் ஒரு பெரும் பிளவை கடப்பது போன்றது. அதற்கு அதிகப்படியான ஆன்மீக ஆற்றல் மட்டுமல்ல, சொர்க்கம் மற்றும் பூமியின் சட்டங்கள் பற்றிய ஆழமான புரிதலும் தேவைப்பட்டது. கண்களை மூடியபடி என் ஆன்மாவிற்குள் இருந்த வாழ்வீச்சின் நுணுக்கத்தை அமைதியாக உணர்ந்தேன். அது இருளுக்குள் முடிவில்லாமல் நீளும் எண்ணற்ற கண்ணுக்கு தெரியாத இழைமங்களாக மாறியது. காற்றின் தடயங்கள், மின்னலின் ஓட்டம், வெளியின் தன்மை என அனைத்தும் எனது தெய்வீக உணர்வுக்குள் மெல்ல மெல்ல விரிந்தன. 3 மாதங்களுக்கு பிறகு அரக்கர்களை ஒடுக்கும் படுகுழியில் இருந்த 10%த்திற்கும் அதிகமான அரக்க கொலைவெறி என்னால் உட்கொள்ளப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டதால் முற்றிலும் மறைந்தது. தெய்வீக உருமாற்ற நிலையின் இடைக்கட்டத்தில் எனது ஒளிவட்டம் மேலும் முழுமையாகவும் நிறைவாகவும் மாறியது. இருப்பினும் அந்த தடையை உடைக்க இன்னும் ஒரு இறுதிப்படி மட்டுமே பாக்கியிருந்தது. மெதுவாக கண்களை திறந்து நானே மெல்லிய குரலில் முணுமுணுத்தேன். எனக்கு தேவைப்படுவது ஆன்மீக சக்தி அல்ல, வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையிலான அந்த போராட்டமே எனக்கு தேவை. இரட்டை மேற்கோள் குறி. எனது தற்போதைய தியான நிலையில் தனிமையான பயிற்சி மட்டுமே முன்னேறுவதற்கு போதுமானதாக இல்லை. திடீரென்று என் கையை உயர்த்தி ஒரு வாள் ஆற்றலை நேரடியாக என் உடலுக்குள் பாய்ச்சினேன். அந்த வாழ்வீச்சின் ஆற்றல் எனது நாடிகளுக்குள் நுழைந்து அவற்றை உடனடியாக கிழித்தது. என் உதடுகளின் ஓரத்திலிருந்து ரத்தம் கசிந்தது. ஆனால் என் முகத்தில் அமைதி மாறவில்லை. எனது மெலிந்த உடல் வெறித்தனமாக செயல்படத் தொடங்கியது. அழிவுக்கும் மறுபிறப்புக்கும் இடையில் தன்னை மீண்டும் மீண்டும் செதுக்கிக் கொண்டது. என் எலும்புகளுக்குள் மங்கலான கருப்பு தங்க ஒளி தோன்ற எனது உடல் வலிமை விரைவாக அதிகரித்தது. இது தைவான் பேரரசர் முத்திரையின் ஆற்றல் எனது அடித்தளத்தை மிக ஆழமான மட்டத்திலிருந்து மறுசீரமைத்தது. ஒரு வருடம் கழித்து எனது உடலுக்குள் இருந்த ஆன்மீக ஆற்றல் ஒரு முடிவில்லாத பெருங்கடலை போல பறந்து விரிந்திருந்தது. நான் சாதாரணமாக என் கையை அசைத்தாலே வெளி அதிர்ந்தது. எனது தெய்வீக உணர்வு பல்லாயிரக்கணக்கான மைல் மலைகளையும் ஆறுகளையும் கடந்து பரவியிருந்தது. இருப்பினும் இத்தனை இருந்தும் எனக்கு முன்னால் இருந்த தடை இன்னும் உடையவில்லை. ஒரு நாள் தைவான் பேரரசர் முத்திரை திடீரென லேசாக அதிர்ந்தது. மறைந்திருந்த இரத்தக்கடல் தானாகவே விரிவடைந்தது. தைவான் பேரரசரின் அமைதியான குரல் மீண்டும் எதிரொலித்தது. நீ உன்னையே கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். நான் அதை மறுக்கவில்லை. என் அடித்தளம் இன்னும் முழுமையடையவில்லை. இரத்த கடலுக்குள்ளிருந்து ஒரு மெல்லிய சிரிப்பு எதிரொலித்தது. நீ தொடர்ந்து இப்படி அடக்கினால் உனது வாய்ப்பை இழந்து விடுவாய். தெய்வீக உருமாற்றத்தின் இறுதிக்கட்டம் வேகத்தை மையமாக கொண்டது. அந்த வேகம் முழுமையடைந்ததும் நிலை இயல்பாகவே உடைந்து முன்னேறும். இரட்டை மேற்கோள் குறி. இந்த வார்த்தைகளை கூறிய பிறகு அவரது குரல் மெல்ல மெல்ல மறைந்தது. ஆனால் நான் அமைதியாக அங்கேயே நின்றிருந்தேன். என் கண்களில் மெல்ல ஒரு புரிதல் தோன்றியது. அப்படியானால் அதுதான் விஷயம். எனக்கு தேவைப்பட்டது சக்தி அல்ல. எனது தாவோ இதயமும் வானமும் பூமியும் ஒன்றாக இணைந்த அந்த தருணமே எனக்கு தேவைப்பட்டது. திடீரென்று நான் எழுந்து நின்று ஒரே அடி எடுத்து வைத்து அரக்கர் ஒடுக்கும் படுகுழியிலிருந்து வெளியேறினேன். மிக நீண்ட காலத்திற்கு பிறகு நான் தனிமையிலிருந்து வெளியே வருவது இதுவே முதல் முறை. இரவு உலகை கருமை போல மூடியிருக்க மிஸ்டிக் ஹெவன் வால் பிரிவின் சிகரங்களில் குளிர்ந்த காற்று இடைவிடாது முழங்கியது. நான் மிக உயர்ந்த மலையின் உச்சியில் நின்று அடிவானத்திற்கு அப்பால் பறந்து கிடந்த எல்லையற்ற நிலங்களை பார்த்தேன். அந்த கணத்தில் விண்ணும் மண்ணும் ஒப்பிட முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமாக தெரிந்தன. என் உள்ளம் முன்பை விட அமைதியானது. அப்போது வேகம் என்பது முடிவில்லாத தனிமை பயிற்சியால் கிடைப்பதல்ல என்பதை நான் திடீரென உணர்ந்தேன். அது ஒருவரின் மனநிலையின் உயர்விலிருந்து பிறக்கிறது. நான் பிரிவு தலைவர் பதவிக்காக போராடவில்லை. பிரிவுக்குள் அதிகாரத்தை நான் விரும்பவில்லை. மேல் உலகின் அழுத்தத்தைக் கண்டு நான் அஞ்சவில்லை. என் வாழ் தொடக்கத்திலிருந்தே சுதந்திரமாகவும் கட்டுக்கடங்காமலும் இருந்தது. என் எண்ணங்கள் முழுமையாக தெளிவடைந்த அந்த தருணத்தில் என் தாவோ இதயம் முழுமையடைந்தது. என் உடலில் இருந்த ஆன்மீக ஆற்றல் திடீரென வெடித்தது. முடிவில்லாத விண்ணுலக மற்றும் மண்ணுலக ஆன்மீக ஆற்றல் எல்லா திசைகளிலிருந்தும் என்னை நோக்கி பாய்ந்தது. இந்த முறை எவ்வித தெய்வீக சோதனையும் இல்லை. ஆனால் என் முதுகுக்கு பின்னால் எண்ணற்ற மாயவாள்கள் மெதுவாக தோன்றின. ஒவ்வொரு வாளும் விண்ணுலக மற்றும் மண்ணுலக விதிகளில் நான் பெற்ற புரிதலை பிரதிபலித்தன. என்னை சுற்றியிருந்த வெளியிலேசாக அதிர்ந்தது. தெய்வீக மாற்றத்தின் இடைநிலை தடையை அது உடனடியாக உடைத்தது. என் ஆத்மா மீண்டும் மாறியபோது என் ஆற்றல் காட்டுத்தனமாக உயர்ந்தது. விதிகளின் சக்தி என் உடல் முழுவதும் இயல்பாக பாயத் தொடங்கியது. அந்த கணத்தில் நான் அதிகாரப்பூர்வமாக தெய்வீக மாற்ற நிலையின் இறுதி நிலைக்குள் நுழைந்தேன். அசுரர்களை ஒடுக்கும் படுகுழியின் ஆழத்தில் எல்லையற்ற அசுர கொலைவெறி தானாகவே பணிந்து தலைவணங்கியது. மிஸ்டிக் ஹெவன் வால் பிரிவு முழுவதும் மலை பாதுகாப்பு அமைப்பு என் முன்னேற்றத்திற்கு பதிலளிப்பது போல தெளிவான அதிர்வுகளை வெளியிட்டது. பிரதான மண்டபத்திற்குள் என் தந்தை யா தியான் யுவான் அதிர்ச்சியுடன் தலையை நிமிர்த்தினார். அவன் மீண்டும் முன்னேறிவிட்டான். அவர் முகத்தில் மெல்லிய கசப்பான புன்னகை தோன்றியது. அவரே 100 ஆண்டுகளுக்கும் மேலாக தெய்வீக மாற்றத்தின் இடைநிலையில் சிக்கியிருந்தார். ஆனால் சில குறுகிய ஆண்டுகளில் நான் அவரை பின்னுக்கு தள்ளிவிட்டேன். மலை உச்சியில் நின்று நான் மெதுவாக நீண்ட பெருமூச்சு விட்டேன். என் கண்களில் நட்சத்திரங்களை போன்ற ஒளி மின்னியது. தெய்வீக மாற்றத்தின் இறுதி நிலையின் சக்தி என் உடலில் இடைவிடாது பாய்ந்தது. எனது தற்போதைய வலிமையுடன் அந்த மேல் உலக தூதரை மீண்டும் எதிர்கொண்டால் நான் தந்திரங்களையோ அல்லது கடன் வாங்கிய சக்தியையோ நம்ப வேண்டியதில்லை. நான் என் சொந்த வாளை கொண்டே அவனை நேரடியாக தாக்க முடியும். என் நெற்றியில் இருந்த தைவான் பேரரசர் முத்திரை லேசான வெப்பத்தை வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து தைவான் பேரரசரின் ஆழமான குரல் என் மனதில் எதிரொலித்தது. மோசம் இல்லை, நீ ஏற்கனவே வெறுமை நிலைக்கு திரும்பும் எல்லையை தொடத் தொடங்கிவிட்டாய். நான் மெதுவாக என் கையை மூடினேன். என் விரல்களை சுற்றி இருந்த வெளி லேசாக சரிந்தது. மேலே வானத்தை பார்த்தபடி நான் மெதுவாக முணுமுணுத்தேன். 10 ஆண்டுகள் என்பது மிக நீண்ட காலம். ஒருவேளை நான் அவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. குளிர்ந்த இரவு காற்று மலை உச்சியில் வீசியது. எனது கருப்பு உடைகளை பலமாக பறக்கச் செய்தது. வானத்திற்கு மிக உயரத்தில் முடிவில்லாமல் பரவியிருக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத தடுப்பை என்னால் உணர முடிந்தது. அந்த தடுப்பு மேல் உலகத்தையும் கீழ் உலகத்தையும் முழுமையாக பிரித்தது. எனக்கு இன்னும் 3 ஆண்டுகள் கொடுங்கள். நான் மெதுவாக மேலே பார்த்தபடி முணுமுணுத்தேன். நானே அங்கே செல்வேன். தெய்வீக மாற்றத்தின் இறுதிக்கட்டத்திற்குள் நுழைந்த பிறகு நான் மீண்டும் அந்த அரக்கர் ஒழிப்பு படுகொலிக்கு செல்லவில்லை. அதற்கு பதிலாக மிஸ்டிக் ஹெவன் வால் பிரிவின் மிக உயர்ந்த சிகரத்தில் நாள் முழுவதும் நின்று அமைதியாக வானத்தை உற்று நோக்கினேன். அந்த பிரபஞ்ச தடுப்பு கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் அது உண்மையானது. அது வானத்தின் விதிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு சுவர். கீழ் உலகத்திலிருந்து மேலேறுவதையும் பேரரசர் பாதை மீண்டும் திறப்பதையும் தடுத்தது. சாதாரண சூழ்நிலையில் சாகுபடியாளர்கள் சூனிய நிலையை அடைந்து மேல் உலகின் வழிகாட்டும் சக்திக்காக காத்திருந்து மேலேற வேண்டும். ஆனால் நான் காத்திருக்க விரும்பவில்லை. அவர்களின் விதிகளை பின்பற்ற எனக்கு விருப்பமும் இல்லை. ஒரு இரவு நான் இறுதியாக எனது நடவடிக்கையை தொடங்கினேன். முழு மிஸ்டிக் ஹெவன் மலைத்தொடரை அடித்தளமாகவும் அரக்கர் ஒழிப்பு படுகொலியை மையமாகவும் கொண்டு ஒரு மிகப்பெரிய வாள் அமைப்பை உருவாக்கினேன். 99 பிரம்மாண்டமான வாள் ஆற்றல் நீரோட்டங்கள் ஒரே நேரத்தில் வானத்தை நோக்கி பாய்ந்தன. தாயுவான் பேரரசர் முத்திரை என் நெற்றியில் தெளிவாக தெரிந்தது. கருப்பு தங்க ஒளி இரவை ஒளிரச் செய்தது. அந்த அமைப்பின் மையத்தில் அமர்ந்து எனது தெய்வீக உணர்வை விரிவுபடுத்தி மேலே மறைந்திருந்த அந்த தடுப்பை தேடினேன். அடுத்த நொடியே நான் என் கண்களை திறந்தேன். உடை ஒரு உச்சகட்ட வாள் ஒளி வானத்தை நோக்கி வெடித்துச் சென்றது. எந்த தயக்கமும் இல்லை, எந்த சோதனையும் இல்லை. முழு வலிமையுடனும் தாக்குதல் நடத்தினேன். வானம் பெரும் இடியோசையுடன் அதிர விண்வெளியில் விரிசல்கள் ஒவ்வொன்றாக பரவின.
மிஸ்டிக் ஹெவன் வாள் பிரிவின் பாதுகாப்பு அமைப்பு அதிர்ந்தது. எண்ணற்ற சீடர்கள் பயத்தில் தலை நிமிர்ந்து பார்த்தனர். வானம் அது உடைந்து கொண்டிருக்கிறது. வெள்ளி நிலவொளியின் கீழ் ஒரு மிகப்பெரிய ஒளிஊடுருவக்கூடிய தடுப்பு இறுதியாக தோன்றியது. அதுதான் அந்த பிரபஞ்ச தடுப்பு. எனது வாள் ஒளி அதன் மீது பலமாக மோதியதில் முடிவில்லாத ஒளி அலைகள் வெளியேறின. இருப்பினும் அந்த தடுப்பு இன்னும் உடையவில்லை. ஆனால் நான் அத்தோடு நிறுத்த எண்ணவில்லை. இரண்டாவது வாள் தாக்குதல் உடனடியாக தொடங்கியது. அது தாய்வான் பேரரசர் முத்திரையின் சக்தியுடன் கூடிய வலுவான வாள் வேகத்தை கொண்டிருந்தது. அந்த பிரபஞ்ச தடுப்பு பலமாக அதிரத் தொடங்கியது. இதற்கிடையில் புரோஃபண்ட் அசூர் ஹெவன் எனப்படும் மேல் உலகில் ஒரு பழமையான மண்டபத்திற்குள் பல பயங்கரமான வல்லுநர்கள் திடீரென தங்கள் கண்களை திறந்தனர். அவர்களில் ஒருவர் குளிர்ச்சியாக யாரோ எல்லை தடையை தாக்குகிறார்கள் என்றார். மற்றொருவர் உடனே இந்த குழப்பம் கீழ் உலகத்தில் உள்ள மர்ம சொர்க்க வாள் பிரிவிலிருந்து வருகிறது என்று பதிலளித்தார். அவர்களுக்கு தலைமை தாங்குபவர் தனது கண்களை சுருக்கினார். அப்படியானால் அது அவன்தானா? எல்லை தடையின் கீழே நான் எனது மூன்றாவது வாள் வீச்சை நிகழ்த்தினேன். இந்த முறை அந்த மூன்று வாள் ஒளிகளும் ஒன்றிணைந்து வானத்தையும் பூமியையும் கிழித்தெறியக்கூடிய பிரம்மாண்டமான கருப்பு பொன்வாள் கதிராக மாறின. தீர நான் சொன்ன கணமே எல்லை தடையின் மீது ஒரு விரிசல் தோன்றியது. அந்த விரிசல் மிகச்சிறியது, ஆனால் அது உண்மையானது. கீழ் உலகத்திற்கு சம்பந்தமில்லாத ஒரு மெல்லிய ஆன்மீக ஆற்றல் அந்த விரிசல் வழியாக மெதுவாக கீழே கசிந்தது. அது மேலுலகத்தைச் சேர்ந்தது, தூய்மையானது, அடர்த்தியானது, இந்த உலகின் ஆற்றலை விட குறைந்தது 10 மடங்கு வலிமையானது. என் கண்கள் சட்டென்று பிரகாசித்தன. எல்லை தடையின் உண்மையான பலவீனமான புள்ளியை நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆனால் அதே நொடியில் அந்த விரிசலுக்குள்ளிருந்து திடீரென்று ஒரு பிரம்மாண்டமான கை வெளியே நீட்டியது. அந்த கை படிகத்தைப் போல தெளிவாகவும் வைடூரியம் போலவும் இருந்தது. ஆனாலும் அது வெளிப்படுத்திய அழுத்தம் வெற்றிட நிலையை ரிட்டர்ன் டு வாய்ட் விட அதிகமாக இருந்தது. மெதுவாக அந்த பிரம்மாண்டமான கை கீழ் நோக்கி இறங்கியது. அது சென்ற இடமெல்லாம் இன்ச்சாக சிதைந்தது. அந்த அழுத்தத்தாலேயே மர்ம சொர்க்க மலைத்தொடர் முழுவதுமே உடைய தொடங்கியது. என் கண்கள் சுருங்கி அதிர்ந்தன. இது இனி ஒரு சோதனை அல்ல. அவர்கள் என்னை முற்றிலும் அடக்க எண்ணினர். தாய்வான் பேரரசர் முத்திரை சுட்டெரிக்கும் வெப்பத்துடன் எரிய என் பின்னால் இருந்த இரத்தக்கடல் கீழ்நோக்கி இறங்கும் அந்த கைக்கு எதிராக பொங்கியது. என் வாழ்நோக்கம் முழுமையாக பற்றிக்கொள்ள என் அரக்க புனித உடல் அதன் உச்சக்கட்டத்திற்கு சென்றது. என்னால் அதை தடுக்க முடியாவிட்டாலும் நான் போராடுவேன். என் உடல் ஒரு வாள் ஒளிக்கோடாக மாறி அந்த பிரம்மாண்டமான உள்ளங்கையின் மையத்தை நோக்கி பாய்ந்தேன். தீடும் வானமும் பூமியும் நிறமிழந்தன. என் வாள் அந்த பிரம்மாண்டமான கையின் மையத்தில் இரத்த காயத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அடுத்த நொடியே என் உடல் பல ஆயிரம் மீட்டர்கள் பின்னோக்கி தூக்கி வீசப்பட்டது. என் சதை பிளவுபட்டது. ரத்தம் வானம் முழுவதும் சிதறியது. அந்த பிரம்மாண்டமான கை சற்று நின்றது. நான் காயப்படுத்தியதைக் கண்டு அது அதிர்ச்சியடைந்தது போல தெரிந்தது. ஆனால் அதற்கு அடுத்த கணமே அந்த உள்ளங்கையிலிருந்து வந்த அழுத்தம் இன்னும் அதிகரித்தது. இந்த முறை அவர்கள் என்னை முற்றிலும் அழிக்க தீர்மானித்தனர். அந்த கை முழுமையாக இறங்குவதற்கு முன்பே எல்லை தடையின் ஆழம் திடீரென்று அதிர்ந்தது. அந்த விரிசலுக்குள்ளிருந்து ஒரு பழமையான குரல் எதிரொலித்தது. போதும், எல்லை தடைக்கு மேலதிக சேதம் ஏற்படக்கூடாது. அந்த குரலை கேட்டவுடன் அந்த பிரம்மாண்டமான கை சற்று நின்று மெதுவாக அந்த விரிசலுக்குள்ளேயே பின்வாங்கியது. எல்லை தடையிலிருந்த பிளவு வேகமாக சரியாக தொடங்கியது. வானத்தின் மேலிருந்த அந்த பயங்கரமான அழுத்தம் மெல்ல மெல்ல மறைந்தது. என் உடலைச் சுற்றியிருந்த வாழ்வீச்சு இன்னும் முழுமையாக நீங்காததால் யாரும் என்னை நெருங்க அஞ்சினர். நீண்ட நேரத்திற்கு பிறகு நான் மெதுவாக எழுந்தேன். எனது அரக்க புனித உடல் மீண்டும் வளர்ந்ததால் உடலில் இருந்த காயங்கள் விரைவாக ஆறின. எனது ஆற்றல் சற்று நிலையற்றதாக இருந்தாலும் அது சற்றும் குறையவில்லை. நான் வானத்தை நோக்கி என் தலையை உயர்த்தினேன். என் பார்வை முன்பை விட அதிக குளிர்ச்சியடைந்தது. அப்படியா விஷயம்? தாய்வான் பேரரசரின் மெல்லிய சிரிப்பு பேரரசர் முத்திரையிலிருந்து எதிரொலித்தது. இப்போது உனக்கும் அவர்களுக்கும் இடையிலான வித்தியாசத்தை நீ புரிந்து கொண்டாய். என் உதட்டின் ஓரத்தில் இருந்த இரத்தத்தை துடைத்தேன். ஆனால் விரக்திக்கு பதிலாக என் முகத்தில் மெதுவாக ஒரு புன்னகை தோன்றியது. இடைவெளி எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு சுவாரஸ்யமாகிறது. மண்டல தடையை உடைக்க நான் மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்தாலும் அது மேல் மண்டலத்தின் உண்மையான வலிமையை எனக்கு தெளிவாக புரிய வைத்தது. அதே நேரத்தில் இது மேல் மண்டலத்திற்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்த்தியது. நான் ஒருபோதும் அமைதியாக 10 ஆண்டுகள் காத்திருக்கப் போவதில்லை. அமைதியாக திரும்பி நான் பேய் ஒழிப்பு பள்ளத்தை நோக்கி நடந்தேன். இதற்கிடையில் உச்சதவோ அரண்மனைக்குள் இருக்கும் ஆழமான நீலவானத்தின் மேல் மண்டலத்தில் மண்டல தடை அதிர்ந்ததால் ஏற்பட்ட அதிர்வுகள் அந்த பண்டைய மண்டபம் முழுவதும் இன்னும் எதிரொலித்துக் கொண்டிருந்தன. முன்பு இறங்கிய ராட்சத கை மெதுவாக முழுவதுமாக விலகியது. இப்போதும் கூட ஒரு தலைமுடி போன்ற சிறிய வாள்காயம் அதன் உள்ளங்கையில் ஆறாமல் இருந்தது. மண்டபத்திற்குள் எண்ணற்ற வல்லுநர்கள் மௌனமாக இருந்தனர். இறுதியாக தங்க ஆடைகளை அணிந்த ஒரு முதியவர் மெதுவாக பேசினார். ஒரு சாதாரண இறுதிநிலை தெய்வீக மாற்ற பயிற்சியாளர் உண்மையில் ரிவர் தவோவை காயப்படுத்த முடிந்தது. அவரது குரல் அமைதியாக ஒலித்தது. ஆனால் அதன் பின்னால் இருந்த அழுத்தம் விண்வெளியை கனமாக மூழ்க செய்தது. தெளிவாக அவர் ரிவர்தா மண்டலத்தின் உச்சியில் பயிற்சி பெற்றிருந்தார். இந்த குழந்தை உயிர் வாழ அனுமதிக்கப்படக்கூடாது என்று அவர் குளிர்ச்சியாக தொடர்ந்தார். இருண்ட மண்டல பாதையை திறந்து ஸ்கைசீக்கரை கீழ் மண்டலத்திற்கு அனுப்புங்கள். 3 நாட்களுக்கு பிறகு கீழ் மண்டலத்தின் இரவு வானம் அசாதாரணமான அமைதியுடன் இருந்தது. நட்சத்திரங்கள் இல்லை, காற்று இல்லை, எதுவுமே இல்லை. பேய் ஒழிப்பு பள்ளத்தின் ஆழத்தில் நான் திடீரென என் கண்களை திறந்தேன். கொலைவெறி, குளிர்ச்சி, தூய்மை மற்றும் எந்த தயக்கமும் இல்லாமல் இருந்தது. அடுத்த நொடியில் விண்வெளியில் ஒரு மெல்லிய விரிசல் அமைதியாக திறந்தது. அங்கே ஒளி தூணோ ஆற்றல் மாற்றமோ இல்லை. ஒரு கருப்பு உருவம் விரிசலுக்குள்ளிருந்து மெதுவாக வெளியே வந்தது. அந்த நபர் சாம்பல் நிற கவசத்தால் முழுமையாக மூடப்பட்டிருந்தார். வெளிப்பாடற்றவர். அவரது ஆற்றல் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அவர் தோன்றிய கணத்தில் 100 மைல்களுக்குள் இருந்த அனைத்து ஆன்மீக ஆற்றலும் உடனடியாக வறண்டு போனது. நான் மெதுவாக எழுந்தேன். வெற்று மண்டலத்திற்கு திரும்பிய இறுதி நிலை. கருப்பு கவச உருவம் எந்த பதிலும் அளிக்கவில்லை. அவன் தன் கையை உயர்த்தியதும் ஒரு மெல்லிய கருப்பு வாள் அவனது உள்ளங்கைக்குள் நழுவியது. அது எந்த மந்திர பொருளும் அல்ல. அது வானம் மற்றும் பூமியின் விதிகளிலிருந்து நேரடியாக உருவான ஒரு ஆயுதம். அடுத்த நொடியே அவன் ஒரு அடி எடுத்து வைத்து மறைந்தான். சத்தம் இல்லை, காற்று இல்லை. இருப்பினும் அவனது வாள் ஏற்கனவே என் நெற்றிக்கு நேராக வந்திருந்தது. நான் உடனடியாக பக்கவாட்டில் நகர்ந்து ஒரு அலை போன்ற வாள் ஆற்றலை வீசினேன். வாளும் கத்தியும் அமைதியாக மோதிக்கொண்டன. எந்த வெடிப்பும் ஏற்படவில்லை. வெளிப்பகுதியின் சிதைவு மட்டுமே மெல்லிய ஒளியாக எதிரொலித்தது. நான் 3 அடிகள் பின்னோக்கி தள்ளப்பட்டேன். கருப்பு கவச உருவம் பாதியடி கூட நகரவில்லை. எங்களுக்கு இடையிலான வலிமை வித்தியாசம் உடனடியாக தெரிந்தது. ஒரு வானத்தேடி, ஸ்கைசீக்கர் என்று நான் மெல்ல முணுமுணுத்தேன். அந்த கருப்பு கவச மனிதனின் கண்கள் அந்த வார்த்தைகளை கேட்டு சற்று அசைய, ஆனால் அவன் அமைதியாகவே இருந்தான். பிறகு இரண்டாவது வீச்சு வந்தது, முதலாவதை விட வேகமாக. இந்த தாக்குதல் நேரடியாக என் ஆன்மாவையே குறிவைத்தது. தாய்வான் பேரரசர் முத்திரை திடீரென ஒளியுடன் வெடிக்க எனக்கு பின்னால் பேய் ரத்த கடல் விரிந்தது. கருப்பு வாள் ரத்த கடலுக்குள் நுழைந்து அதன் பாதையிலிருந்து அரை அங்குலம் வலுக்கட்டாயமாக நகர்த்தப்பட்டது. இருப்பினும் அது என் தோளில் எலும்பு தெரியும் அளவுக்கு ஆழமான காயத்தை ஏற்படுத்தியது. தரையில் சிந்திய ரத்தம் எண்ணற்ற வாளாற்றல் இழைகளாக மாறியது. ஆனால் பின்வாங்குவதற்கு பதிலாக நான் நேராக முன்னேறி தாக்கினேன். என் வாள் உணர்வு அதன் உச்சத்தை எட்ட என் உடலும் வாளும் முழுமையாக ஒன்றாக இணைந்தன. நான் கருப்பு தங்க வாள் ஒளிக்கீற்றாக மாறி அந்த வானத்தேடியின் முகத்தை நோக்கி பாய்ந்தேன்.
முதல் முறையாக அந்த வான தேடி அரையடி பின்வாங்கினான். அவன் தன் கருப்பு வாளை குறுக்காக உயர்த்தி தடுக்க என் வாள் அவனது மார்பு கவசத்தை உடைத்து அதற்குள் மறைந்திருந்த குளிர்ந்த விதி அமைப்புகளை வெளிப்படுத்தியது. அந்த நொடியில் நான் என் வாளை இரு கைகளாலும் இறுக்கமாக பிடித்து வாள் உணர்வின் ஒவ்வொரு இழையையும் ஒரே புள்ளியில் சுருக்கினேன். தீவிரம். நான் என் வாளை முன்னோக்கி ஊன்றினேன். இந்த முறை கண்கூசும் வாள் ஒளி இல்லை, முழுமையான கூர்மை மட்டுமே இருந்தது. வானத்தேடியின் வாளால் உருவாக்கப்பட்ட சாம்பல் நிற பிறை உடனடியாக துளைக்கப்பட்டது. அவனது மார்பில் ஒரு பெரிய வாள் காயம் தோன்ற சுற்றியிருந்த வெளிவன்முறையாக அதிர்ந்தது. அதே நேரத்தில் மேலே இருந்த பிரபஞ்ச எல்லையின் விரிசல் வலுக்கட்டாயமாக மூடத் தொடங்கியது. வானத்தேடியின் உடல் மெல்ல ஒளி ஊடுருவக்கூடியதாக மாற அவன் என் கண்களை நேராக பார்த்தான். பின்னர் வந்ததிலிருந்து முதல் முறையாக அவன் ஒரு முழு வாக்கியத்தை பேசினான். 10 ஆண்டுகளுக்குள் நீ இறந்து விடுவாய். அவனது குரல் அடங்கிய தருணத்தில் அவனது உடல் முழுமையாக மறைய வெளிவிரிசல் முற்றிலும் மூடிக்கொண்டது. வானமும் பூமியும் மீண்டும் அமைதிக்கு திரும்பின. முழு அரக்கர் ஒடுக்குமுறை படுகொலியும் ஏற்கனவே சிதைவுகளாக மாறியிருந்தது. எனது ஆறா சீர்குலைந்து காயங்கள் கடுமையாகி நான் ஒரு முழங்காலில் சரிந்தேன். இருப்பினும் என் முகத்தில் மெதுவாக ஒரு புன்னகை அரும்பியது. அப்படியா விஷயம் என்று மென்மையாக முணுமுணுத்தேன். அவர்கள் இப்போது பதறுகிறார்கள். என் ஆன்மாவிற்குள் தை யுவான் பேரரசர் முத்திரை லேசாக அதிர்ந்தது. இது ஆரம்பம்தான் என்று தை யுவான் பேரரசர் அமைதியாக கூறினார். நான் மெதுவாக என் தலையை எல்லை தடுப்பை நோக்கி உயர்த்தினேன். முதன்முறையாக வானத்தையே பிளக்கும் அளவிற்கு என் பார்வை கூர்மையடைந்தது. அவர்கள் என்னை அவ்வளவு தீவிரமாக கொல்ல துடிக்கிறார்களா? அப்படியானால் நான் அவர்களுக்கு தயாராவதற்கு நேரம் கொடுக்க போவதில்லை. மெதுவாக மீண்டும் எழுந்தபோது வாழ்வேகம் என் உடலில் மீண்டும் வலிமிகுந்த வகையில் ஊடுருவுவதை உணர்ந்தேன். 10 ஆண்டுகள் என்பது மிக நீண்ட காலம் என்று குளிர்ச்சியாக கூறினேன். 3 ஆண்டுகளுக்குள் நானே நேரில் சென்று அந்த ஆழமான நீல வானத்திற்குள் புகுந்து கொள்வேன். இரவு காற்று என்னை சுற்றி உக்கிரமாக வீசியது. கொலைவெறி கொண்ட ஆட்டம் தொடங்கிவிட்டது. எனக்கும் மேல் உலகத்திற்கும் இடையிலான உண்மையான போர் அனைவரும் எதிர்பார்த்ததை விட மிக முன்னதாகவே வரப்போகிறது. வான தேடி பின்வாங்கிய பிறகு ஆழமான நீலவானம் அமைதி அடையவில்லை. உயர்ந்த தாவ் அரண்மனைக்குள் பழங்கால கர்ம சொர்க்க கண்ணாடி மெதுவாக சுழன்றது. அந்த கண்ணாடிக்குள் என் உருவமும் என்னருகே வெள்ளை நிற உடையில் இருக்கும் ஷென் தியானின் என்ற பெண்ணின் உருவமும் அவ்வப்போது தெரிந்தன. முதிய நிபுணர்களில் ஒருவர் அமைதியாக தன் கண்களை சுருக்கினார். அவனுடைய உணர்ச்சிகள் இன்னும் முழுமையாக அறுபடவில்லை. அவளை அவனது பலவீனமாக பயன்படுத்தலாம். அந்த வார்த்தைகள் முடிந்த கணமே ஒரு கண்ணுக்கு தெரியாத கர்ம நூல் சொர்க்க கண்ணாடியிலிருந்து நீண்டு எல்லை தடுப்பை பிளந்து அமைதியாக கீழ் உலகத்தை நோக்கி இறங்கியது. மர்ம சொர்க்க வாழ் பிரிவிற்குள் மேலோட்டமாக எல்லாம் அமைதியாக தெரிந்தது. ஷென் தியானன் வழக்கம் போல பின்மலையில் தனது வாள் பயிற்சியை செய்து கொண்டிருந்தாள். அவளது வாள் நுணுக்கங்கள் அவ்வளவு உக்கிரமானவை அல்ல என்றாலும் அவை மிகவும் தூய்மையாகவும் உறுதியாகவும் இருந்தன. அவள் ஏற்கனவே தங்கமய நிலையின் இறுதிக்கட்டத்தை எட்டியிருந்தால் அவளது பயிற்சி வேகம் பல முதியவர்களின் கவனத்தை ஈர்த்திருந்தது. திடீரென்று அவள் கையில் இருந்த வாள் லேசாக நடுங்கியது. அதற்கு மேலே இருந்த வானம் ஒரு கணம் சிதைந்து போனது. அவளை தவிர மற்ற எவருக்கும் ஏதோ அசாதாரணமான நிகழ்வு நடந்தது தெரியவில்லை. ஏதோ ஒன்று தூரத்திலிருந்து அவளை கவனிப்பது போல ஒரு விசித்திரமான குளிர் திடீரென அவளது மார்பில் பரவியது. ஷென் தியானன் லேசாக தன் நெற்றியை சுருக்கினாள். இருப்பினும் எவ்வளவு தேடியும் அந்த உணர்வின் மூலத்தை அவளால் கண்டறிய முடியவில்லை. எனது குகை வாசஸ்தலத்தின் ஆழத்தில் அரக்கர் ஒடுக்கும் படுகொலிக்குள் நான் திடீரென என் கண்களை திறந்தேன். என் ஆன்மாவிற்குள் இருந்த தை யுவான் பேரரசர் முத்திரை வலிமிகுந்த முறையில் துடித்தது. கர்மாவின் அந்த மாற்றம் மிகவும் எளிதாக இருந்தது. அதை கண்டறிவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. ஆனாலும் அது என் தெய்வீக உணர்விலிருந்து தப்பிக்க முடியவில்லை. நான் மெதுவாக கண்களை மூடிக்கொண்டு கண்ணுக்கு தெரியாத அந்த தொடர்பை பின்தொடர்ந்து சென்றேன். கர்மா எனும் இழையை பின்தொடர்ந்து எண்ணற்ற விண்வெளி அடுக்குகளை கடந்து கர்மா சொர்க்க கண்ணாடியின் பிம்பத்தை கண்டேன். அங்கே நான் ஷென் தியான்லானையும் கண்டேன். என் கண்கள் உடனடியாக குளிர்ந்தன. அவர்கள் அவள் மீது கை வைக்க துணிந்து விட்டார்கள். தாய்வான் பேரரசரின் குரல் என் ஆன்மாவின் ஆழத்தில் எதிரொலித்தது. மேல் உலகத்தாரால் தங்கள் உண்மையான உடல்களை கீழ் உலகிற்கு அனுப்ப முடியாது. ஆனால் கர்மா தடையை தாண்டி செல்லும். அவள் உன்னை கட்டுப்படுத்தும் சங்கிலியாக மாறுவாள். நான் உடனே எழுந்து நின்றேன். அடுத்த கணமே மலைக்கு பின்னால் இருந்த இடத்திற்கு சென்றடைந்தேன். ஷென் தியான்லான் வாள் பயிற்சி முடித்திருந்தபோது நான் திடீரென அவள் முன்னால் தோன்றுவதை கண்டாள். அவள் முகத்தில் ஒரு பிரகாசமான புன்னகை அரும்பியது. அண்ணே என்று அவள் அழைத்தாள். ஆனால் நான் புன்னகைக்கவில்லை. அதற்கு பதிலாக நான் நேரடியாக என் கையை உயர்த்தி அவள் நெற்றியில் விரலை வைத்தேன். என் தெய்வீக உணர்வு உடனடியாக அவளது உணர்வு நிலைக்குள் நுழைந்தது. எதிர்பார்த்தது போலவே அவளது ஆன்மாவின் ஆழத்தில் ஒரு மெல்லிய வெள்ளி அடையாளம் மறைந்திருந்தது. அது ஒரு சாபமோ அல்லது உடல் ஆக்கிரமிப்பு நுட்பமோ அல்ல. ஆனால் என் ஆற்றல் முழுமையாக வெளிப்படும் தருணத்தில் அந்த வெள்ளி அடையாளம் மேல் உலக சட்டங்களை செயல்படுத்தி அவளை ஒரு பேரம் பேசும் கருவியாக மாற்றிவிடும். ஷென் தியான்லான் என் முகத்தில் இருந்த தீவிரத்தை உணர்ந்து அவள் குரல் லேசாக நடுங்கியது. என்ன நடந்தது? நான் மெதுவாக என் கையை விலக்கிக் கொண்டு யாரோ உன்னை எனக்கு எதிராக பயன்படுத்த நினைக்கிறார்கள் என்று அமைதியாக கூறினேன். அவள் கண்கள் சற்று விரிந்தன. மேல் உலகத்தாரா? நான் தலையசைத்தேன். ஷென் தியான்லான் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு திடீரென மென்மையாக சிரித்தாள். அப்படியானால் நான் உங்களுக்கு முக்கியமானவளா? நான் அவளை அமைதியாக பார்த்தேன். ஆனால் அவள் வழக்கத்திற்கு மாறான தீவிரமான குரலில் தொடர்ந்தாள். அவர்கள் என் உயிரை வைத்து உங்களை மிரட்டினால் தயவு செய்து என்னை காப்பாற்ற வராதீர்கள் அண்ணே. உங்களுடைய பாதை என்னுடையதை விட முக்கியமானது. மலைக்காற்று காட்டை தழுவிச் செல்ல சுற்றியிருந்த இலைகள் மென்மையாக அசைந்தன. நான் அதற்கு பதில் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக மீண்டும் மெதுவாக என் கையை உயர்த்தி வாள் முத்திரையை உருவாக்கினேன். ஒரு வாள் வீச்சின் ஆற்றல் அவளது உணர்வு நிலைக்குள் சென்றது. அதே சமயம் தாய்வான் பேரரசர் முத்திரை அதன் ஆற்றலை செலுத்தி அந்த வெள்ளி கர்ம அடையாளத்தை அடக்கியது. இரண்டு முற்றிலும் மாறுபட்ட சட்டங்கள் அவளது ஆன்மாவிற்குள் மோதிக்கொள்ள கர்மாவின் தொடர்பு தற்காலிகமாக முழுமையாக முடக்கப்பட்டது. அந்த அழுத்தத்தால் ஷென் தியான்லானின் உடல் கடுமையாக நடுங்கியது. இருந்தாலும் அவள் பற்களை கடித்துக் கொண்டு எந்த சத்தமும் எழுப்பவில்லை. நீண்ட நேரத்திற்கு பிறகு அந்த வெள்ளி அடையாளம் இறுதியாக மீண்டும் அமைதியடைந்தது. நான் மெதுவாக என் கையை தாழ்த்தினேன். இப்போதைக்கு அவர்கள் உன்னை தொட முடியாது. ஷென் தியான்லான் என் கண்களை நேராக பார்த்தாள். அவளது பார்வை இன்னும் தூய்மையாகவும் தெளிவாகவும் இருந்தது. அதற்கு பிறகு நான் நீண்ட நேரம் அமைதியாக இருந்துவிட்டு மெல்ல பதிலளித்தேன். அதன் பிறகு முதலில் மேல் உலகத்திற்கு சென்று அனைவரையும் அழிப்பேன். அப்போது அவர்கள் உங்களை தீண்டுவதற்கான வாய்ப்பே இருக்காது. அதே நேரத்தில் வெகு தொலைவில் உள்ள ஆழ்ந்த நீலவானத்தில் கர்மா சொர்க்க கண்ணாடி திடீரென அதிர்ந்தது. ஷென்டியன்லினுக்குள் மறைந்திருந்த வெள்ளி அடையாளம் முற்றிலும் செயலிழந்தது. கண்ணாடிக்கு முன்னால் நின்றிருந்த ஊதா நிற அங்கி அணிந்த முதியவர் சற்று பிராவை சுருக்கினார். அவர் இதை கண்டறிந்தார். அருகில் இருந்த ஒருவர் அப்படியானால் நாம் உடனடியாக வலையை வீச வேண்டும் என்று குளிர்ச்சியாக கூறினார். ஆனால் அந்த ஊதா நிற அங்கி அணிந்த முதியவர் மெதுவாக தலையசைத்தார். வேண்டாம், இன்னும் சிறிது காலம் காத்திருங்கள். அவர் எவ்வளவு அதிகமாக அக்கறை கொள்கிறாரோ அவ்வளவு பெரிய பலவீனத்தை அவர் வெளிப்படுத்துவார். கீழ் உலகில் நான் செல்வதை பார்த்தபடி ஷென்டியன்லின் அமைதியாக நின்றிருந்தாள். மெதுவாக தன் கையில் இருந்த வாளை இருக்க பற்றிக் கொண்டால் அவளது கண்களில் முன்னெப்போதும் இல்லாத உறுதி தெரிந்தது. நான் உனக்கு பலவீனமாக இருக்க முடியாது. மறுநாள் அவள் தானாகவே சென்று பெரியவர்களிடம் பிரிவின் மிக ஆபத்தான ரகசிய சோதனைக்கு செல்ல அனுமதி கேட்டாள். பெரியவர்கள் உடனடியாக அதிர்ச்சியடைந்தனர். அந்த இடத்தில் மரணம் நேரிட 9 வாய்ப்புகள் உள்ளன. ஷென்டியன்லின் உறுதியாக தலையசைத்தாள். நான் வலிமை பெற விரும்புகிறேன். இந்த செய்தி என்னிடம் வந்தடைந்தபோது கண்கள் மூடியபடி நீண்ட நேரம் அமைதியாக இருந்தேன். ஆனால் இறுதியில் நான் அவளை தடுக்கவில்லை. ஏனெனில் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். அவள் என் சிறகுகளின் கீழ் எப்போதும் பாதுகாப்பாக இருந்தால் காலப்போக்கில் அவள் மேல் உலகத்தின் ஒரு பகடைக்காயாகவே மாறுவாள். ரகசிய சோதனை தளம் திறக்கப்பட்ட 7வது நாளில் வானம் திடீரென முற்றிலும் இருண்டது. அது மேகங்களால் அல்ல, ஒளியே விழுங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. மிஸ்டிக் ஹெவன் வால் பிரிவின் மேலே வானத்தில் ஒரு பெரிய வெள்ளிச்சுழல் மெதுவாக தோன்றியது. யாரும் வினையாற்றுவதற்கு முன்பே சுழலின் மையத்திலிருந்து ஒரு விரல் திடீரென வெளிப்பட்டது. அதன்பின் ஒரு ராட்சத உருவம் மெதுவாக அதன் பின்னால் தோன்றியது. அது உண்மையான உடல் அல்ல. அது வானம் மற்றும் பூமியின் விதிகளிலிருந்து நேரடியாக உருவான ஒரு மாயத்தோற்றம். ஊதா நிற அங்கிகள், நீண்ட கைகள், வானத்தைப் போலவே குளிர்ச்சியான மற்றும் தூரமான கண்கள். அவர் ஆழ்ந்த நீல வானத்திலிருந்து வந்த நதிதாவோ முதியவர்.
அவர் உண்மையில் கீழ் உலகத்திற்கு வரவில்லை, ஆனால் அவர் பெரும் தாவோ வழியாக தன் இருப்பை கட்டாயப்படுத்தி அனுப்பினார். அவருடைய குரல் 9 வானங்களிலிருந்து தெய்வீக தீர்ப்பு போல இறங்கியது. மிஸ்டிக் ஹெவன் வால் பிரிவின் சீடர் ஷெண்டியன்லின் வெளியே வா. அவருடைய தொனியில் கோபமில்லை, ஆனாலும் யாராலும் அதை மீற முடியவில்லை. இதற்கிடையில் ரகசிய சோதனை தளத்திற்குள் இரத்த குளத்தில் வாள் பயிற்சி செய்து கொண்டிருந்த ஷெண்டியன்லின் உடல் திடீரென உறைந்து போனது. அவளது உணர்வு கடலின் ஆழத்தில் முன்னர் முத்திரையிடப்பட்டிருந்த வெள்ளி கர்ம அடையாளம் திடீரென பற்றிக் கொண்டது. நான் விட்டுச் சென்ற தாயுவான் பேரரசர் முத்திரையின் துண்டு தீவிரமாக எதிர்த்து போராடியபடி நடுங்கியது. ஆனால் இந்த முறை கர்ம விதிகளின் பின்னணியில் இருந்த அடக்கும் சக்தி மிகவும் வலிமையானதாக இருந்தது. ஷென்லான் மெதுவாக தனது தலையை உயர்த்தினாள். வெள்ளி ஒளி ஒன்று வானத்தை பிளந்து நேரடியாக அவள் உடலை முற்றிலுமாக ஆட்கொண்டது. அந்த ரகசிய உலகம் முழுவதுமே உடனடியாக சிதையத் தொடங்கியது. மேலிருந்து இறங்கிய சக்தியை தடுக்க அந்த பிரிவின் மூத்தவர்கள் கடுமையாக முயன்றனர், ஆனால் அவர்களால் நெருங்க கூட முடியவில்லை. அந்த பிம்பத்தின் வலிமை வெறுமைக்கு திரும்பும் நிலையை ரிட்டர்ன் டு வாய்ட் முழுமையாக விஞ்சியிருந்தது. என் தந்தை ஏடியன் வானத்தை நோக்கி ஆத்திரத்துடன் கர்ஜித்தார். இது கீழ் உலகம், மேல் உலகத்திற்கு இங்கே தலையிட எந்த உரிமையும் இல்லை. ஆனால் ஊதா நிற அங்கி அணிந்த அந்த பிம்பம் அமைதியாகவே பதிலளித்தது. நான் கீழ் உலகத்திற்குள் இறங்கி வரவில்லை, நான் ஒருவரை மட்டுமே அழைத்துச் செல்கிறேன். அவன் வார்த்தைகள் முடிந்த தருணத்தில் மேலிருந்த சுழலிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான வெள்ளிக்கை வெளியே நீண்டு ரகசிய உலகின் தடையை நேரடியாக பிளந்து ஷென்லானை பிடிக்க முயன்றது. அந்த தருணத்தில் ஷென் தியான்லான் கையில் வாளுடன் நின்றான். மிகுந்த அழுத்தத்தினால் அவன் உடல் நடுங்கியது, ஆனால் அவன் முழங்காலிட மறுத்துவிட்டான். அவன் கண்கள் பிடிவாதமாகவும் உறுதியாகவும் இருக்க, மூத்த சகோதரியை மிரட்ட என்னை பயன்படுத்த நினைக்கிறாயா? கனவிலும் நடக்காது என்று கத்தினான். அவன் தன் வாளை உயர்த்தி மேலிருந்து இறங்கிய ராட்சத கையை நோக்கி வீசினான், ஆனால் வாளின் ஒளி உடனடியாக உடைந்து போனது. கோல்டன் கோர் பயிற்றுவிப்பாளர் மற்றும் ரிவர் தாவோ வலிமையுள்ளவர் ஆகியோருக்கு இடையிலான இடைவெளி வானத்திற்கும் பூமிக்கும் இருந்தது. அந்த ராட்சத கை ஏற்கனவே அவன் தலைக்கு மேலே வந்திருந்தது. அப்போது டெமன் சப்ஷன் பள்ளத்தாக்கின் ஆழத்திலிருந்து கருப்பு மற்றும் தங்க நிற வாள் ஒளி வெடித்து கிளம்பி விண்வெளியை பிளந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் நீண்டு சென்றது. நான் வந்துவிட்டேன். ஒரு வார்த்தை கூட பேசாமல் நான் என் வாளை உருவினேன். என் வாள் ஒளி அந்த வெள்ளி ராட்சத கையுடன் நேருக்கு நேர் மோதியது. அந்த தாக்கம் விண்ணையும் மண்ணையும் அதிர செய்தது. அந்த வெள்ளி கை முற்றிலுமாக சிதறியது. ஷென் தியான்லான் அந்த அதிர்வால் தூக்கி வீசப்பட்டான், ஆனால் என் வாளாற்றல் அவனை மென்மையாக தாங்கி பிடித்தது. ஊதா நிற அங்கி அணிந்த அந்த பிம்பம் தனது பார்வையை தாழ்த்தி முதன்முறையாக என்னை உற்று பார்த்தது. அவன் ஏளனமாக, எதிர்பார்த்தபடியே உன் உணர்வுகள் நான் நினைத்ததை விட ஆழமானவை என்றான். என் கண்கள் பனிக்கட்டி போல மாற நீ சாவை தேடிக் கொள்கிறாய் என்று பதிலளித்தேன். எனது தெய்வீக உருமாற்ற சாகுபடியின் இறுதிக்கட்ட ஆற்றல் வெளிப்புறமாக வெடித்தது. தாயுவான் பூமி முத்திரை என் பின்னால் தோன்றியது. அதே நேரத்தில் ஒரு ரத்தக்கடல் வானத்தின் பாதையை மறைத்தது. சுவான் சியாவ் சீடர்கள் அனைவரும் அந்த அழுத்தத்தினால் முழங்காலிட்டனர். ஊதா நிற அங்கி அணிந்த பிம்பம் லேசாக நெற்றியை சுருக்கி, நீ இன்னும் வெறுமைக்கு திரும்பும் நிலையை அடையவில்லை, அதற்குள் என்னை எதிர்க்க துணிகிறாயா என்றான். அவன் தன் கையை உயர்த்த வானம் மற்றும் பூமியின் விதிகள் சங்கிலிகளாக மாறி என்னை சுற்றியிருந்த இடத்தை சிறைப்பிடித்தன. நான் பின்வாங்கவில்லை, மாறாக முன்னேறி சென்றேன். எனது படுகொலை புனித உடலமைப்பு அதன் ஆதாரத்தை எரித்தது. எனது தவம் உடனடியாக அதிகரித்து அரைப்படி வெற்றிட மாற்றத்தை நெருங்கியது. எனது வாளின் தீவிரம் முன்னெப்போதும் இல்லாத உயரத்திற்கு உயர்ந்தது. ஒரே வெட்டில் நான் முதல் சட்டச்சங்கிலியை துண்டித்தேன். மற்றொரு வெட்டில் அந்த வெள்ளி ராட்சத கையை முற்றிலுமாக சிதைத்தேன். முதல் முறையாக ஊதா நிற ஆடை அணிந்த அந்த மாய உருவத்தின் முகபாவனை மாறியது. பைத்தியக்காரனே, நீ உனது சொந்த அடித்தளத்தையே அழிக்கிறாய் என்று அவன் கத்தினான். என் உதடுகளின் ஓரத்தில் ஒரு புன்னகை அரும்பியது. அவனை நேராக பார்த்து நான் கூறினேன், அவன் சுவான் சியாவிற்கு சொந்தமானவன். அவன் எனக்கும் சொந்தமானவன். நீ அவனை தொட முடியாது. இரட்டை மேற்கோள் குறி. பின்னர் நான் எனது மூன்றாவது வாளை வீசினேன். அந்த வாள் சுழலின் ஆதாரத்தை நேரடியாக தாக்கியது. வானத்தில் ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டது. அந்த உருவம் நிலையற்றதாக மாறியது. ஊதா நிற ஆடை அணிந்த அந்த மாய உருவம் குளிர்ச்சியாக உருமி, நீ அவனை ஒருமுறை காப்பாற்றியிருக்கலாம், ஆனால் உன்னால் அவனை எப்போதும் காப்பாற்ற முடியாது. வாள் கதவு திறக்கும் போது அவன் பலியாகி விடுவான் என்று கூறியது. அந்த வார்த்தைகள் விழுந்ததும் அந்த உருவம் வலுக்கட்டாயமாக சுருங்கியது. சுழல் மூடியது. வானம் இயல்பு நிலைக்கு திரும்பியது. அந்த பயங்கரமான அழுத்தம் மறைந்தது. சுவானோ மலைகள் சிதிலமடைந்தன. நான் சீரற்ற சுவாசத்துடன் வானத்திலிருந்து இறங்கினேன். அதீதமாக எரித்ததால் எனது ஆதாரம் சேதமடைந்திருந்தது. செண்டென்லான் விரைந்து வந்து நான் விழுவதற்குள் என்னை பிடித்தான். அவனது கண்கள் சிவந்திருக்க, ஏன் உன்னை இவ்வளவு தூரம் வருத்திக் கொண்டாய் என்று கேட்டான். நான் குரலை குறைத்து பதிலளித்தேன், ஏனென்றால் அவர்கள் சொல்வது சரி. நான் உன்னை எப்போதும் காப்பாற்ற முடியாது. நான் தலை நிமிர்ந்து எல்லை சுவரை பார்த்தேன். என் பார்வை அம்பை போல கூர்மையாக இருந்தது. நான் முதற்கொண்டு அங்கு சென்று கொன்று முன்னேறினால் ஒழிய அந்த நொடியில் என் இதயத்திலிருந்து அனைத்து தயக்கங்களும் மறைந்துவிட்டன. நான் 3 ஆண்டுகள் காத்திருக்க மாட்டேன். நான் 10 ஆண்டுகள் காத்திருக்க மாட்டேன். மேல் உலகம் என் உலகத்திற்குள் கையை நீட்ட துணிந்தால் போர் திட்டமிட்ட காலத்திற்கு முன்பே தொடங்கும். அரக்கர்களை ஒடுக்கும் பள்ளத்தாக்கின் ஆழத்தில் நான் 3 நாட்கள் தனிமையில் இருந்தேன். நான் தவம் செய்யவில்லை. நான் என் காயங்களை சரி செய்து ஒரு முடிவை எடுத்தேன். 3ஆம் நாள் காலையில் நான் பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே வந்தேன். என் ஆற்றல் அமைதியாக இருந்தது, ஆனால் என் கண்கள் முன்னபோதையும் விட உறுதியாக இருந்தன. இருப்பினும் தியான்வான் ஏற்கனவே வெளியே காத்திருந்தான். தந்தையும் மகனும் நீண்ட நேரம் மௌனமாக ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். இறுதியாக அவன் கேட்டான், நீ முடிவு செய்து விட்டாயா? நான் பதிலளித்தேன், நான் இப்போது செல்கிறேன். காற்றுக்காடு வழியாக வீசியது. வசந்த காலத்தின் தொடக்கத்தின் குளிரை சுமந்து சென்றது. எதுவான் திடீரென்று சிரித்தான். இருப்பினும் அவனது புன்னகை சிக்கலானதாக இருந்தது. இரட்டை மேற்கோள் குறி. அன்று உனது தவத்தை அழித்தது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய வருத்தம். இப்போது என்னால் உன்னை தடுக்க முடியாது. நான் தலையசைத்து, அரக்கர் ஒடுக்கும் பள்ளத்தாக்கு இல்லை என்றால் இன்று நான் இருந்திருக்க மாட்டேன் என்றேன். அவர் அமைதியானார். பிறகு அவர் பின்வாங்கி எனக்கு ஒரு மரியாதைக்குரிய வணக்கத்தை செய்தார். சுவான் சாவோ சீடர் யாஹான், மேல் உலகத்திற்கு உன்னுடைய பயணம் பிரிவிற்கும் உனக்கும் தான். பாதுகாப்பாக சென்று வா. ஒற்றை மேற்கோள். பாதுகாப்பாக சென்று வா. ஒற்றை மேற்கோள் குறி. நான் ஒரு நிமிடம் திகைத்து போய் பதிலுக்கு வணங்கினேன். தலைவரே, நீங்கள் கவனமாக இருங்கள். தந்தை என்று அழைக்காமல் தலைவரே என்று அழைத்ததன் மூலம் என் எண்ணத்தை தெளிவாக்கினேன். நான் இனி இளைய தலைவர் அல்ல. நான் இனி முழுமையாக சுவான்சியாவிற்கு மட்டும் சொந்தமானவன் அல்ல. நான் சுவான்சியாவிலிருந்து வெளியே வந்த ஒரு வாழ்வீரன் மட்டுமே, அதற்கு மேல் ஒன்றும் இல்லை. திடீரென்று 9 முறை மணி ஒளி மலைகள் முழுவதும் எதிரொலித்தது. முழு பிரிவும் அதிர்ந்தது. சீடர்கள் எல்லா திசைகளிலிருந்தும் விரைந்து வந்தனர். வால் சிகரம், தாங்கியா சிகரம், மறைக்கப்பட்ட தங்க அரண்மனை, வெளிப்பிரிவு பணியாளர்கள் கூட முக்கிய சதுக்கத்தில் கூடினர். நான் என்ன செய்ய போகிறேன் என்பது அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. நான் வால் எல்லையை முன்கூட்டியே உடைத்து தனியாக மேலேறி சுவான்சியாவிற்கும் கீழ் உலகிற்கும் ஒரு பாதையை திறப்பேன். ஷெனான்லான் கூட்டத்தின் முன்னால் நின்றிருந்தான். அவன் கண்கள் சிவந்திருந்தன, ஆனால் அவன் அழவில்லை. அவன் தன் வாளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தான். நான் மெதுவாக மேடை மீது ஏறினேன். அங்கே பெரிய பேச்சுகளோ அல்லது வீர கவிதைகளோ இல்லை. நான் அமைதியாக, மேல் உலகம் என்னை கொல்ல விரும்புகிறது. அவர்கள் என்னை பயன்படுத்தி கீழ் உலகத்தை அடக்கவும் விரும்புகிறார்கள். நான் காத்திருக்க மறுக்கிறேன், அதனால் நான் செல்கிறேன் என்றேன். இரட்டை மேற்கோள் குறி. என் குரல் உரக்க இல்லை, ஆனால் அனைவருக்கும் தெளிவாக கேட்டது. நான் இறக்கக்கூடும். நான் ஒருபோதும் திரும்பாமல் போகலாம். கூட்டம் லேசாக நடுங்கியது. சில சீடர்களின் கண்களில் கண்ணீர் இருந்தது, ஆனால் யாரும் என்னை தடுக்க முயற்சிக்கவில்லை. ஏனென்றால் இது நான் தேர்ந்தெடுத்த பாதை என்றும் இது மட்டுமே இருக்கும் ஒரே பாதை என்றும் அவர்களுக்கு தெரியும். யங்குவான் முன்னேறி வந்து ஒரு தலைவர் அடையாளத்தை என் கையில் வைத்தார். இதை எடுத்துக்கொள். சுவான்சியா உனக்கு பின்னால் நிற்கிறது. நான் அதை பார்த்து மென்மையாக தள்ளிவிட்டேன். பிரிவிற்கு நீங்கள் தேவை. எனக்கு என் வாள் மட்டுமே தேவை. பிறகு நான் ஷென் தியான்லானை பார்த்தேன். அவன் என்னை தடுத்து நிறுத்த முயலாமல் என்னை நோக்கி நடந்தான். அதற்கு பதிலாக அவன் மெதுவாக, நான் வலிமையாவேன். நீ திரும்பி வரும் வரை நான் காத்திருப்பேன் என்றான். நான் என் கையை உயர்த்தி அவன் கலைந்திருந்த முடியை சீர் செய்தேன். நான் திரும்ப வரவில்லை என்றால் எனக்காக இந்த பயணத்தை முடித்துவிடு. அவன் தலையசைத்து தன் உதட்டை கடித்துக்கொண்டு கண்ணீரை வெளியே விடாமல் தடுத்தான். திடீரென்று வானம் அதிர்ந்தது. நான் காற்றில் அடியெடுத்து வைத்தேன். எனது இறுதி நிலை தெய்வீக மாற்ற ஆற்றல் கட்டுப்பாடு இன்றி வெளிப்பட்டது. தாயுவான் முத்திரை தோன்றியது. அரக்கர்களை அடக்கும் பள்ளத்தாக்கின் அரக்க சக்தி வானத்தை நோக்கி பாய்ந்து உலகை பிளக்கும் வாள் தூணாக மாறி எல்லை சுவரை தாக்கியது.
இந்த முறை எந்த தயக்கமும் சோதனையும் இல்லை. நான் மீண்டும் எனது ஆதிசக்தியை எரித்தேன். எனது வாளின் தீவிரம் 9 வானங்களையும் துளைத்தது. எல்லைச் சுவர் கடுமையாக அதிர்ந்தது. அதன் மேற்பரப்பில் விரிசல்கள் பரவின. நான் மிக வேகமாக சென்றதால் யாரும் என்னை தடுக்கவில்லை. மேலும் மேல் உலகம் நான் இவ்வளவு உறுதியாக இருப்பேன் என்று எதிர்பார்க்கவில்லை. விரிசல்கள் ஒன்றிணைந்து ஒரு பெரிய பிளவை உருவாக்கி சுவான்சின் சொர்க்கத்திற்கு நேரடியாக செல்லும் இருண்ட பாதையை அமைத்தன. நான் திரும்பி பார்த்து சுவான் சியாவோவை கடைசி முறையாக கவனித்தேன். மலைகள் ஓவியங்கள் போலவும் மக்கள் எண்ணற்ற நட்சத்திரங்கள் போலவும் இருந்தனர். ஒருவேளை அந்த ஒரு பார்வை என் இறுதி விடைபெறுதலாக இருக்கலாம். அடுத்த நொடி நான் வாள் ஒளியாக மாறி அந்த பிளவுக்குள் பாய்ந்தேன். எல்லைச் சுவர் எனக்கு பின்னால் பலமாக மூடிக்கொண்டது. உலகம் மீண்டும் அமைதியடைந்தது. எஞ்சிய வாளின் தீவிரம் மட்டுமே அங்கு இருந்தது. சுவான் சாவு சதுக்கத்தில் ஒவ்வொரு சீடரும் முழங்காலிட்டு வாள் பயிற்றுவிப்பாளரே விடைபெறுகிறோம் என்று ஒன்றாக குரல் கொடுத்தனர். அவர்களின் குரல்கள் வானத்தை அதிர வைத்தன. ஆனால் என்னால் அதை கேட்க முடியவில்லை. ஏனெனில் நான் ஏற்கனவே மேல் உலகத்திற்குள் நுழைந்துவிட்டேன். ஜானின் சொர்க்கத்தில் வாள் கதவு வன்முறையாக அதிர்ந்தது. பல சக்தி வாய்ந்த வல்லுநர்கள் ஒரே நேரத்தில் கண்களை திறந்தனர். அவர்களில் ஒருவர் அவன் தனியாக வந்துவிட்டான் என்று முணுமுணுத்தார். அடுத்த நொடி கருப்பு மற்றும் தங்க வாள் ஒளிவாள் கதவிலிருந்து வெளிப்பட்டு ஒரு அறிமுகமில்லாத உலகில் தரையிறங்கியது. இங்குள்ள ஆன்மீக ஆற்றல் கடல் போல பறந்திருந்தது. உலகின் விதிகள் பகல் வெளிச்சம் போல தெளிவாக இருந்தன. முடிவில்லாத வானத்தின் கீழ் உயர்ந்த மலைகள் தொலைவில் பறந்து விரிந்திருந்தன. நான் மெதுவாக நிமிர்ந்து நின்று வாளை உரையிலிட்டு குளிர்ந்த கண்களுடன் முன்னால் பார்த்தேன். சுவான்சின் சொர்க்கமே, நான் வந்துவிட்டேன். பாழ்நிலத்தில் தனியாக நின்றபோது உலகம் அதிர்வதை நான் உணர்ந்தேன். என் காலடியில் பிரம்மாண்டமான வடிவங்கள் தோன்றின. அவை ஆயிரக்கணக்கான மைல்கள் வரை பரவி மலைகளையும் ஆறுகளையும் இணைத்தன. 9 ஒளித்தூண்கள் வானத்திலிருந்து இறங்கி என்னை பூட்டின. பிறகு ஒரு கம்பீரமான குரல் சுவான்சின் சொர்க்கம் முழுவதும் எதிரொலித்தது. மேதைகளின் போர்க்களம் திறந்துவிட்டது. அனைத்து திறமையானவர்களும் களத்தில் நுழையுங்கள். அடுத்த கணம் என் அடியில் இருந்த வெளி சரிந்து நான் முழுமையாக விழுங்கப்பட்டேன். நான் மீண்டும் கண்களை திறந்தபோது மற்றொரு உலகில் இருப்பதை கண்டேன். வானம் இரத்த சிவப்பாக இருந்தது. பண்டைய போர்க்கள சிதைவுகள் அடிவானம் வரை நீண்டு கொலைவெறி காற்றை நிரப்பியது. இதுதான் மேதைகளின் போர்க்களம். படுகொலைக்கும் உயிர் வாழ்வதற்கும் மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு சுதந்திர உலகம். நான் தரையிறங்கியவுடன் என்னை சுற்றி எண்ணற்ற டெலிபோர்டேஷன் விளக்குகள் மின்னின. ஒவ்வொரு உருவமாக தோன்றத் தொடங்கியது. அவர்கள் அனைவரும் இளமையாக தெரிந்தனர். ஆனால் அவர்களின் ஆற பயங்கரமான வலிமையுடன் இருந்தது. தொடக்ககால வெற்றிட மாற்றம், இடைக்கால வெற்றிட மாற்றம், இறுதிக்கால வெற்றிட மாற்றம். அவர்கள் ஒவ்வொருவரும் சுவான்கின் சொர்க்கத்தின் பெரும் சக்திகளில் ஒன்றின் சிறந்த மேதைகள். அவர்கள் வந்த அடுத்த நொடியே அவர்களின் கண்கள் என்னை உற்று நோக்கின. தங்கள் இலக்கு யார் என்பது அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. தெளிவாக தெரிந்தது. தங்க அங்கி அணிந்த ஒரு இளைஞன் என்னை ஏளனமாக பார்த்தான். எனவே நீதான் அவனா? கீழ் உலகத்திலிருந்து உயர்ந்தவன். உன் தலைக்கு வைக்கப்பட்ட வெகுமதி சிறியது அல்ல. மற்றொருவன் குளிர்ச்சியாக சேர்த்தான். உன்னை கொன்றால் சுப்ரீம் தாவோ அரண்மனையின் முக்கிய பிரிவில் இடம் கிடைக்கும். நான் மெதுவாக நிமிர்ந்து நின்று சுற்றிலும் பார்த்தேன். அங்கே குறைந்தது 30 பேர் இருந்தனர். அவர்களின் கொலைவெறி அனைத்து திசைகளிலிருந்தும் என்னை லாகவமாக பூட்டியது. இருந்தாலும் யாரும் முதலில் தாக்க முன்வரவில்லை. ஏனென்றால் மற்றவர்கள் என்னை சோதிக்க வேண்டும் என்று விரும்பினர். அதை பார்த்ததும் நான் திடீரென்று புன்னகைத்தேன். பிறகு நான் அவர்கள் அனைவரையும் பார்த்து அவ்வளவுதானா என்று கேட்டேன். அடுத்த நொடியே பின்வாங்குவதற்கு பதிலாக நான் முன்னேறி சென்றேன். நான் கூட்டத்திற்குள் நேரடியாக பாய்ந்தபோது என் வாளிலிருந்து ஒளி வெடித்தது. இரு சக்திகள் நேருக்கு நேர் மோதியதில் எங்களுக்கிடையில் இருந்த தரை சிதறியது. என் எதிரி 3 அடிகள் பின்வாங்க வேண்டியதாயிற்று. அவன் கண்களில் அதிர்ச்சி மின்ன என்னை பார்த்து கத்தினான். இறுதி நிலை தெய்வீக உருமாற்றமா? இது எப்படி சாத்தியம்? நான் விளக்க முற்படவில்லை. மீண்டும் நான் வேகமாக சென்றபோது என் காலடியில் இருந்த பூமி சரிந்தது. ஒரு நொடியில் நான் அவன் முன்னால் தோன்றினேன். என் வாள் மின்னியது. வாள் ஒளி மெல்லிய நூலை போல அவன் கழுத்தை அறுத்தது. ரத்தம் காற்றில் தெரித்தது. போர்க்களத்தின் முதல் மேதை அனைவர் கண்களுக்கும் முன்னால் இறந்து விழுந்தான். ஒரு சில நொடிகளுக்கு போர்க்களம் முழுவதும் உறைந்து போனது. பின்னர் ஒவ்வொரு பயிற்றுவிப்பாளரின் கொலைவெறியும் முற்றிலுமாக வெடித்தது. ஒன்றாக தாக்குங்கள். யாரோ ஒருவர் கர்ஜித்தார். 30க்கும் மேற்பட்ட மேதைகள் ஒரே நேரத்தில் நகர்ந்தனர். வாள் ஒளி, நிழல்கள், தெய்வீக சக்திகள் மற்றும் நுட்பங்கள் வானத்தை நிறைத்தன. எல்லையற்ற தாக்குதல்கள் என்னை முழுவதுமாக விழுங்கியதால் போர்க்களம் நடுங்கியது. இருப்பினும் அடுத்த நொடியே நான் அந்த புயலிலிருந்து வெளியேறினேன். என் கருப்பு படிக வாள்கள் போர்க்களம் முழுவதும் வீசப்பட்டன. இரு எதிரிகள் பின்வாங்க தள்ளப்பட்டனர். மற்றொன்றின் மார்பு முழுமையாக துளைக்கப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு உள்ளங்கை தாக்குதல் என் முதுகில் விழுந்தது. ரத்தம் என் உடைகளை நனைத்தது. போர் உடனடியாக அதன் உக்கிரமான நிலையை அடைந்தது. எல்லா பக்கங்களிலும் எதிரிகளால் சூழப்பட்டிருந்தாலும் நான் பயப்படவில்லை. என் வாளின் ஒவ்வொரு வீச்சும் இரத்தத்தை சிந்தியது. நான் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் மற்றொரு காயத்தை ஏற்படுத்தியது. ஆனால் சுற்றி வளைப்பு மேலும் மேலும் இறுகியது. போர்க்களத்திற்கு மேலே ஒரு நிழல் அமைதியாக அனைத்தையும் கவனித்தது. ஊதா அங்கி அணிந்தவரின் கண்கள் குளிராக இருந்தன. அவர் சொன்னார், அவர்கள் அவனை சோர்வடைய செய்யட்டும். அவனிடம் ஏதுமற்ற நிலை வரும் வரை அவனை வடியுங்கள். போர்க்களத்தின் மையத்தில் என் சுவாசம் மெல்ல சீரட்டதாக மாறியது. ஏற்கனவே 7 மேதைகளை கொன்றிருந்தாலும் என் உடல் முழுவதும் காயங்கள் நிறைந்திருந்தன. போர்க்களத்தின் விதிகளின் அடக்குமுறை மேலும் தெளிவாக தெரிந்தது. மேதைகளின் போர்க்களம் என்னை பலவீனப்படுத்திக் கொண்டிருந்தது. அப்போது அழுத்தம் உச்சத்தை அடைந்த வேளையில் தொலைவிலிருந்து ஒரு குளிர்ந்த சிரிப்பு எதிரொலித்தது. என்னை ஒரு கலகலப்பான காட்சி. என்னை ஏன் யாரும் அழைக்கவில்லை? அனைவரும் சத்தம் வந்த திசையை நோக்கினர். கருப்பு உடை அணிந்த ஒரு இளைஞன் மெதுவாக நடந்து வந்தான். அவனது ஆற்றல் சீராகவும் வலிமையாகவும் வெற்றிட மாற்றத்தின் உச்சத்தை எட்டியிருந்தது. அவனது பார்வை என் மீது விழுந்தது. ஆச்சரியப்படும் விதமாக அவன் கண்களில் பகைமை எதுவும் இல்லை. மாறாக ஒரு சிறு பாராட்டு இருந்தது. என்னை உற்று நோக்கி, நீதான் அந்த கீழ் உலகத்தைச் சேர்ந்த வாள் வீரனா என்றான். நான் அமைதியாக இருந்தேன். என் வாளிலிருந்து ரத்தம் இன்னும் சொட்டிக் கொண்டிருந்தது. கருப்பு உடை அணிந்த இளைஞன் திடீரென தன் வாளை உருவினான். ஆனால் அவன் அதை என் மீது குறிவைக்கவில்லை. மாறாக என்னை தாக்கும் பயிற்சியாளர்களில் ஒருவனை நோக்கி வெட்டினான். ஒரு வாள் ஒளி போர்க்களத்தை கடந்து மின்னியது. அனைவரும் திகைத்து போயினர். உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? யாரோ கத்தினர். அந்த இளைஞன் அமைதியாக பதிலளித்தான். ஒரு தெய்வீக மாற்ற பயிற்சியாளரை இத்தனை பேர் சேர்ந்து தாக்குவது அவமானம். பின் அவன் என்னை நோக்கி, என் பெயர் குவாங் என்றான். நானும் உன்னை கொல்ல விரும்புகிறேன். ஆனால் இப்படி அல்ல. பேசி முடித்ததும் அவன் இன்னொரு தாக்குதலை நிகழ்த்தி பலரை பின்வாங்க செய்தான். குழப்பமான போரின் நடுவே அவன் எனக்காக ஒரு பாதையை உருவாக்கி தந்தான். நாங்கள் ஒரு கணம் கண்களை சந்தித்தோம். நான் அவனுக்கு நன்றி சொல்லவில்லை. அதற்கு பதிலாக மெதுவாக, நான் உனக்கு ஒரு வாள் கடன்பட்டுள்ளேன் என்றேன். குவாங் லேசாக சிரித்து, முதலில் உயிர் பிழை, பிறகு பேசிக் கொள்ளலாம் என்றான். வெற்றிடத்தின் உயரத்தில் ஊதா நிற உடை அணிந்த பெரியவரின் முகம் சற்றே இருண்டது. இரட்டை மேற்கோள் குறி, குடும்பத்தின் உறுப்பினனா என்று முணுமுணுத்தார். ஒரு நொடியில் முழு போர்க்களமும் மாறியது. ஒரு தலைப்பட்சமான வேட்டை முழுமையான குழப்பமாக மாறியது. வானத்தை நோக்கினேன். உண்மையான கொடிய பொறி இன்னும் வெளிப்படவில்லை என்று புரிந்தது. குவாங் உருவாக்கிய இடைவெளிக்குள் நான் நுழைந்தேன். என் வாள் வீரம் மீண்டும் எழுச்சி பெற்றது. கருப்பு மற்றும் நீல நிறத்தில் இரு வாள் ஒளிகள் போர்க்களத்தின் மையத்தை ஊடுருவின. முதல் முறையாக நாங்கள் தோளோடு தோள் நின்று போரிட்டோம். நாங்கள் நண்பர்கள் அல்ல. நாங்கள் கூட்டாளிகளும் அல்ல. எங்கள் இலக்கு தற்செயலாக இப்போது ஒன்றாக இருந்தது. சிவப்பு உடை அணிந்த ஒரு மேதை கோபத்துடன், முதலில் குவாங்கை கொல்லுங்கள் என்று கத்தினான். அவனது வருகை என்னை காட்டிலும் அதிக அச்சுறுத்தலாக மாறியிருந்தது தெளிவாக தெரிந்தது. 3 பயிற்சியாளர்கள் உடனடியாக அவனை சூழ்ந்தனர். விதிகள் பிணைந்து சுற்றியிருந்த இடத்தை முடக்கின. இருப்பினும் குவாங் புன்னகைத்து, நீ மிகவும் மெதுவாக இருக்கிறாய் என்றான். அவனது அசைவுகள் காற்றைப் போல தடையின்றி இருந்தன. ஒவ்வொரு வாழ்வீச்சும் துல்லியமாக இருந்தது. சிறிதளவும் ஆற்றல் வீணாகவில்லை. அதே நேரத்தில் நான் எதிர் திசையிலிருந்து தாக்கினேன். தாய்சு வாளின் ஆற்றல் வெடித்து கிளம்பியது. கருப்பு படிக வாள் ஒளி போர்க்களம் முழுவதும் பரவியது. ஆரம்ப நிலை வெற்றிட மாற்ற பயிற்சியாளர்கள் இருவர் உடனடியாக தூக்கி வீசப்பட்டனர். சிதைந்த போர்க்களத்தில் ரத்தம் சிதறியது. சுற்றியிருந்த மேதைகளின் இதயம் நிலைகுலைந்தது. குவாங்கும் நானும் இணைந்து செயல்படும்போது தனித்தனியாக இருப்பதை விட பல மடங்கு ஆபத்தானவர்களாக இருந்தோம். வெள்ளி நிற கூந்தல் கொண்ட பெண் ஒருத்தி திடீரென குளிர்ந்த குரலில் பேசினாள். சிதறி செல்லுங்கள். மற்றவர்களைப் போலல்லாமல் அவள் அமைதியாக இருந்து எங்களுடன் நேரடியாக மோதுவதை நிறுத்தினாள். அனைவரும் தந்திரங்களை மாற்றியதால் போர்க்களம் உடனடியாக விரிவடைந்தது. குவாங் குரலை தாழ்த்தி, இப்படியே தொடர்ந்தால் நாம் இருவரும் இறந்து விடுவோம் என்றான். என் பார்வை இன்னும் குளிர்ந்திருந்தது. அப்படியானால் அதை தொடர விடமாட்டோம். அந்த வார்த்தைகள் என் வாயிலிருந்து வந்த தருணத்தில் திடீரென என் வாள் ஒளியை மறைத்தேன். என் முழு இருப்பும் உள்ளே சுருங்கியது. குவாங் ஒரு கணம் உறைந்து போய் பிறகு உண்மையை உணர்ந்தான். இரட்டை மேற்கோள் குறி, பைத்தியக்காரனே என்று முணுமுணுத்தான். நான் தற்காப்பை முழுமையாக கைவிட்டேன். ஒரு தெய்வீக சக்தி நேரடியாக என் முதுகில் தாக்கியது. ஆனால் அதை எதிர்க்காமல் அந்த விசையை பயன்படுத்தி என்னை முன்னோக்கி செலுத்திக் கொண்டேன். கண் இமைக்கும் நேரத்தில் அந்த வெள்ளி நிற கூந்தல் பெண்ணின் முன் தோன்றினேன். அதிர்ச்சியில் அவளது கண்கள் சுருங்கின. நான் இவ்வளவு கொடூரமாக இருப்பேன் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. தாய்சு உலகை அழிக்கும் வாள்.
அந்த நுட்பம் மீண்டும் தோன்றியது. என் வாளில் காணக்கூடிய ஒளி இல்லை, ஆனால் அது விண்ணையும் மண்ணையும் பிளக்கும் வல்லமை கொண்டதாக இருந்தது. அந்த பெண் அவசரமாக தற்காப்பு பொருள் ஒன்றை இயக்கினாள். அந்த பொருள் உடனடியாக உடைந்து சிதறியது. வாளாற்றல் அவளது உடலுக்குள் புகுந்தது. அவள் தரையில் சரிந்தாள். அவளது உயிர் சக்தி அணைந்தது. போர்க்களம் அமைதியால் சூழப்பட்டது. மற்றொரு இறுதிக்கட்ட வெற்றிட மாற்றம் எதை வீழ்ந்தான். குவாங் அந்த வாய்ப்பை உடனடியாக பயன்படுத்திக் கொண்டான். நீல நிற வாள் ஆற்றல் பெரும் புயலைப் போல போர்க்களத்தில் பாய்ந்து எதிரிகளை பின்வாங்கச் செய்தது. பின்வாங்குங்கள்! யாரோ ஒருவர் பயத்தில் கத்தினார். வேட்டையாடுபவர்கள் முதன்முறையாக அச்சத்தை உணர்ந்தனர். ஆனால் அவர்களுக்கு தப்பிக்கும் வழியை தரும் எண்ணம் எனக்கு இல்லை. கருப்பு மற்றும் தங்க வாள் ஒளி போர்க்களத்தில் இடி போல ஒலித்தது. என் கொலைவெறி முழுமையாக வெளிப்பட்டது. நான் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் மற்றொரு எதிரியின் ரத்தம் சிந்தியது. குவாங் என் வேகத்திற்கு இணையாக செயல்பட்டான். தெரியாமலேயே எங்கள் வாள்பாணிகள் ஒரு இயற்கையான தாளத்தை உருவாக்கின. ஒருவன் தாக்க, ஒருவன் காக்க, ஒருவன் வேகமாகவும் ஒருவன் கொடூரமாகவும் இருந்தோம். அரை மணி நேரத்திற்கு பிறகு போர்க்களம் பிணங்களால் நிரம்பியிருந்தது. எங்களை சூழ்ந்திருந்த 30க்கும் மேற்பட்ட மேதைகளில் 7 பேர் மட்டுமே உயிருடன் இருந்தனர். அவர்கள் கண்களில் இருந்த நம்பிக்கை நீண்ட காலத்திற்கு முன்பே மறைந்துவிட்டது. பயம் மட்டுமே எஞ்சியிருந்தது. போர்க்களத்திலிருந்து வெளியேறுங்கள்! அவர்களில் ஒருவன் கத்தினான். ஆனால் மேதைகளின் போர்க்களம் ஏற்கனவே சீல் வைக்கப்பட்டிருந்தது. இது ஒருபோதும் சோதனையாக இருக்கவில்லை. இது ஒரு வேட்டையாடுதல். தப்பிக்க வழியே இல்லை. குவாங்கையும் என்னையும் ஒரே நேரத்தில் முன்னேறினோம். கடைசி 7 பேர் ஒரு அவநம்பிக்கையான தாக்குதலை தொடங்கினர். தெய்வீக சக்திகள் ஒன்றிணைந்து வானத்தையே அதிரவைக்கும் அழிவின் வெள்ளமாக மாறியது. குவாங்கும் நானும் காயமடைந்தோம். ஆனால் நாங்கள் இருவரும் நிற்கவில்லை. பிறகு எங்கள் இறுதி தாக்குதல்கள் ஒரே நேரத்தில் இறங்கின. கருப்பு தங்க நிற ஒளி மற்றும் நீல ஒளி போர்க்களத்தில் குறுக்காக சென்றன. மீதமுள்ள 7 மேதைகளும் ஒவ்வொன்றாக சரிந்தனர். அவர்களின் உயிர் சக்தி முழுமையாக மறைந்தது. இரத்தச்சிவப்பு வானத்தின் கீழ் அமைதி திரும்பியது. நாங்கள் இருவரும் மட்டுமே நின்று கொண்டிருந்தோம். என் சுவாசம் கனமாக இருந்தது மற்றும் என் நரம்புகளில் வலி குத்தியது. குவாங்கின் நிலையும் மோசமாகவே இருந்தது. அவன் ஒரு முழங்காலில் விழுந்தான். அவன் வாயின் ஓரத்தில் ரத்தம் கசிந்தது. என்னை நோக்கி பார்த்த அவன் திடீரென சிரித்தான். அது திருப்திகரமாக இருந்தது. நான் என் வாயை வெளியில் போட்டேன். ஆனால் என் கண்கள் இன்னும் குளிர்ச்சியாகவே இருந்தன. இது இன்னும் முடியவில்லை. குவாங் என் பார்வையை பின்பற்றி வானத்தை பார்த்தான். எங்களுக்கு மேலே விண்வெளி மெதுவாக பிளவுபட்டுக் கொண்டிருந்தது. மிகவும் பயங்கரமான ஒரு சக்தி போர்க்களத்திற்குள் நுழைந்து கொண்டிருந்தது. அந்த இருப்பு ஒரு மேதையினுடையது அல்ல. அது தாவோ நதி நிபுணருடையது.